நடுநாடியோடு கூடி நடமாடும் உருவே, நடராஜ 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 குருவே. வணக்கம். நம்ம குரு தொடர் எப்படா முடியும், நான் என்ன ஆகலாம் அப்படிங்கிறத நம்ம எப்போ பார்க்கலாம் அப்படின்னு சில அன்பர்கள் அவளோட காத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு எங்களுக்கு நல்லா தெரியும். ஆனால் இந்த குரு தொடருங்கிறது முழுசாக இன்னும் நம்மளுக்கு முடியல. குரு தொடரில் முதல் காணொலியிலே என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா, குருனா என்ன அப்படின்னு விளக்கத்துக்கு முன்னாடியே என்ன ஒரு விஷயம் சொல்லியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குருங்கிற விஷயம் வெளியில் எப்படி இருக்குது, உள்ளே எப்படி இருக்குது அப்படின்னு சில அடிப்படையான விஷயங்களை மட்டும் நம்ம இந்த காணொலியில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நான் ஆரம்பிச்சிருப்பேன். அதுக்கப்புறம் மொத்தம் 4 காணொலி நம்ம பேசியிருப்போம் அந்த குரு தொடரில். அந்த 4 காணொலியிலையும் குரு வெளியில் எப்படி இருக்குது அப்படின்னு தான் அந்த அடிப்படையான விஷயங்களை நம்ம பார்த்தோம். இன்னும் நான் முதல் காணொலியில் சொன்ன மாதிரி குரு உள்ளே எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம இன்னும் பார்க்கல. அதை தான் இப்போ உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். அதை நம்ம பின்னாடி பார்ப்போம் இப்போது. ஓகேங்களா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் இப்போ என்ன பார்க்கணும், ஏற்கனவே உங்களுக்கு நிறைய பேருக்கு கமெண்ட் செக்ஷனில் வாக்குறுதி கொடுத்துருக்கோம். என்ன வாக்குறுதி கொடுத்துருக்கோம் அப்படின்னா நான் என்ன ஆகலாம் இப்போ அப்படிங்கிற அந்த இதில் ஒரு மனிதன் அப்படிங்கிற நம்ம அடுத்தது நம்ம உயரணும், நம்ம முன்னேறணும் அப்படின்னா எந்த நிலைக்கு போகலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞானி அப்படிங்கிற ஒரு நிலை பார்த்தோம். அப்புறம் விஞ்ஞானி அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் சித்தர்கள் அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் பல நிலைகள் பார்த்தோம். அது என்ன அப்படின்ட்டு நம்ம அங்கே இடம்லாம் பார்க்கல. அதெல்லாம் இந்த குரு தொடர் முடிஞ்ச உடனே நம்ம பார்க்கலாம் அப்படின்னு நம்ம இந்த கமெண்ட் செக்ஷனில் நிறைய அன்பர்களுக்கு நம்ம திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தோம். ஞானிகள் அவங்களாம் யார் அப்படின்னு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த குரு தொடரில் நம்ம போட்ட அந்த குரு தொடரில் சில விஷயங்களை நாங்கள் என்ன பார்த்தோம் அப்படிங்கிறத உங்ககிட்ட நாங்கள் வெளிப்படுத்தலாம் அப்படின்னு நான் பார்க்குறோம். அந்த குரு தொடரில் நம்ம பேசின விஷயங்கள், அந்த முதல் 4 காணொலிகளில் நம்ம பேசின விஷயங்கள் நிறைய அன்பர்களுக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாக இருந்திருக்கும் அப்படின்னு கண்டிப்பாக நாங்கள் உணர்றோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இவ்வளோ நாள் நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருந்தோமோ, குருனா என்ன அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோமோ, அதுக்கெல்லாம் ஒரு நேர்மாறான ஒரு விஷயத்தை நம்ம அந்த இடத்துல வெளிப்படுத்தியிருப்போம். இது டக்குன்னு என்ன பண்ண முடியாது அப்படின்னா, ஒரு மனிதனால் டக்குன்னு என்ன பண்ண முடியாது அப்படின்னா ஏற்றுக்க முடியாது. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன் கஷ்டமாக இருக்குன்னா, அதை அவ்வளோ சீக்கிரம் டைஜஸ்ட் பண்ண முடியாது, ஜீரணப்படுத்த முடியாது அப்படிங்கிறது கண்டிப்பாக நாங்கள் புரிஞ்சு உணர்ந்து தான் நாங்கள் அதை பேசணும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மக்கள் அது எப்படி எடுத்துக்கிட்டாங்க அப்படின்ட்டு நாங்கள் சில புரிதல் எங்களுக்கு அது கிடைச்சிது. வழக்கம் போல் நிறைய அன்பர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த காணொலிகளை பார்த்துட்டு சைலண்ட்டாக அமைதியாக என்ன பண்ணாங்க அப்படின்னா லைக் அப்படிங்கிற விஷயத்த போட்டுட்டு அவங்க கடந்து போயிட்டாங்க. இன்னும் சில அன்பர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு என்ன பண்ணாங்க, அந்த காணொலிகள்லாம் பார்த்துட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க எப்போதும் போல ஓகே நன்றா இருக்குது, நல்லா இருக்குது, இதையே தொடருங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எப்போதும் சொல்கிற மாதிரி சில அன்பர்கள், நம்ம ரெகுலராக பார்க்குற அன்பர்கள் சில பேர் அப்படியே அவங்க கமெண்ட்டை என்ன பண்ணாங்கன்னா, அவங்க என்ன அதை எடுத்துக்கிட்டாங்க, எப்படி எடுத்துக்கிட்டாங்கிறத வெளிப்படுத்தினாங்க. இன்னும் சில அன்பர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஐயோ இதெல்லாம் நம்மளுக்கு சரிப்பட்டு வராது, இதெல்லாம் நம்மளுக்கு ஒத்து வராது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா நம்ம சப்ஸ்கிரிப்ஷன்லேயே அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிட்டாங்க. அந்த மாதிரி ஆளுங்களையும் நாங்கள் பார்த்தோங்க. இப்போ இந்த விஷயங்கள்லாம் அந்த குரு தொடரில் நம்ம பேசின விஷயங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பேசுறதுக்கு முன்னாடியே நிறைய அன்பர்கள் டெக்னிக் என்ன, அந்த டெக்னிக் என்ன, இந்த டெக்னிக் என்ன அப்படின்ட்டு நிறைய அன்பர்கள் கமெண்ட் செக்ஷன் நிறைய பேர் நம்ம பழைய காணொலிகள்லாம் பார்த்துட்டு கேட்டுட்டு இருந்தாங்க. அவங்களாம் நம்ம எதுவுமே எந்த டெக்னிக்கையும் நம்ம சொல்லவே இல்லை. பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த மாதிரி கேட்குற ஒவ்வொரு அன்பர்கள் கேட்ட ஒவ்வொரு அன்பர்களுக்கும் நம்ம இது மட்டும் அப்படி தான் நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ அவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா அந்த குரு தொடரெலாம் பார்த்துட்டு நிறைய பேர் அந்த அந்த மாதிரி கேட்ட அன்பர்கள்லாம் நிறைய பேர் இப்போ கொஞ்சம் அமைதியாகிட்டு அந்த டெக்னிக் பற்றியும் இப்போ பேசாமல் இருக்காங்க. ஆனால் அதில் சில அன்பர்கள் மட்டும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நான் எனக்கு உள்ளுக்குள்ளே எனக்கு இந்த மாதிரி நான் உணர்ந்தேன், நான் இப்படியே எனக்கு போயின்னு இருக்குது, ஏன்னா நான் இந்த புக்கை படிச்சுக்கிட்டு இருந்தேன், இந்த மாதிரி விஷயங்களை நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன், எனக்கு இப்போ இந்த மாதிரி உள்ள எனக்கு இப்படி ஆயின்னு இருக்குது, இதை உங்களுக்கு நீங்கள் விளக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு சில அன்பர்கள் எங்களுக்கு அப்படி கேட்டிருந்தாங்க. இதில் என்ன ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும் அப்படின்னா, நம்ம இது மட்டும் நம்ம பேசின அவ்வளோ காணொலிகளையும் நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு எடுத்துட்டு ஆழமாக உள்ளே போய் நம்ம இது மட்டும் நம்ம ஒன்றும் பார்க்கவே இல்லை. இது மட்டும் நம்ம 19 காணொலிகள் நம்ம போட்டிருக்கோம். இது 20வது காணொலின்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த 19 காணொலியிலையும் எந்த இடத்துலையும் நம்ம என்ன பண்ணியிருக்க மாட்டோம் அப்படின்னா, எந்த ஒரு டெக்னிக்கை பற்றியும் நம்ம பேசியிருக்கவே மாட்டோம்.
மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸே வந்து நாங்கள் யூஸ் பண்ணுறதை வந்து அவாய்ட் பண்ணியிருப்போம். ஏன் அவாய்ட் பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு காரணமாக தான் வந்து நாங்கள் அவாய்ட் பண்ணியிருப்போம். இது மட்டும் வந்து நாங்கள் வந்து நேரடியாக வந்து என்ன பண்ணியிருக்க மாட்டோம் அப்படின்னா, இதை பண்ணுங்க, அதை பண்ணுங்க, இல்லாட்டி இதை பண்ணாதீங்க, அதை பண்ணாதீங்க அப்படின்னு வந்து நேரடியாக வந்து அந்த காணொலிகளில் வந்து நாங்கள் என்ன பண்ணியிருக்க மாட்டோம் அப்படின்னா வந்து நாங்கள் வந்து எங்கேயுமே வந்து நாங்கள் குறிப்பிட்டிருக்க மாட்டோம். ஆனால் மக்கள் வந்து சில அன்பர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து அந்த குரு காணொலியை பார்த்துட்டு வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா, சில அன்பர்கள் வந்து அப்போது சும்மா இருக்க சொல்கிறீங்க நீங்கள், அப்போ சும்மா இருப்பதுனா என்ன அப்படின்னு வந்து நம்மளை கேட்குறாங்க. ஒரு அன்பர் வந்து எப்படி என்ன கேட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, தன்னை இழக்கிறது அப்படின்னா, தன்னை இழக்கிறதுனா தன்னை எப்படி இழக்கிறது அப்படின்னு வந்து கேட்டார். தன்னை இழக்கிறது அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டார். இழக்கிறது அப்படின்னா என்ன அப்படின்னு வந்து ஒரு அன்பர் வந்து கேட்டார். இன்னும் அன்பர்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னா அவங்க அனுபவத்தை கேட்டாங்க. ஸோ அப்போ ஒவ்வொருத்தரும் வந்து இந்த மாதிரி பலவிதமான வந்து மக்கள் இருக்காங்க. இது வந்து மக்கள் வந்து அவங்க இப்படிதான் வந்து அவங்கள வந்து அவங்களோட அந்த காணொலிகள்லாம் பார்த்துட்டு அவங்களோட புரிதலை வந்து இப்படிதான் வந்து வெளிப்படுத்தினாங்க. ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா எங்களோட இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்களோட வந்து இதுல ஃபீட்பேக் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு விஷயம் வந்து எங்களுக்கு ரொம்ப வந்து ஆச்சரியமாகவும் என்ன சொல்றதுன்னா கொஞ்சம் அதிர்ச்சியாகவும் வந்து இருந்தது. கொஞ்சம் என்ன கேட்டிங்கன்னா பர்சனலாக வந்து கேட்டிங்கன்னா வந்து ஒரு விஷயம் வந்து எனக்கு என்ன இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஜெர்க்கான உள்ள ஒரு விஷயம். மக்கள் வந்து இவ்வளோ பலதரப்பட்டு வந்து அதை வந்து அவங்களோட புரிதலை வந்து வெளிப்படுத்தினாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் நான் அதில் எந்த விஷயத்தில் ஜெர்க்கானேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த குரு 2ஆம் காணொலியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 விஷயம் வந்து நம்ம பேசியிருப்போம். அதில் வந்து முதல் விஷயம் வந்து எதை பற்றி பேசியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆத்திகம், நாத்திகம், அப்புறம் 2ம் கெட்டான், அதான் 2ம் கேட்டான் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நம்ம பேசியிருப்போம். ஆனால் அந்த கமெண்ட் செக்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அன்பர் கூட வந்து அதை பற்றி நேரடியாவோ இல்லாட்டி மறைமுகமாவோ என்ன பண்ணல அப்படின்னா வந்து அவங்க வந்து அதை பற்றி வந்து எதுவுமே வந்து அதை பற்றி தெரிவிக்கவே இல்லை. இது வந்து எங்களுக்கு கொஞ்சம் ஆச்சரியமாகவும் கொஞ்சம் அதிர்ச்சியாகவும் இருந்தது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் வந்து என்ன பேசியிருப்போம் அப்படின்னா, 2வது பகுதியில் என்ன பேசியிருப்போம் அந்த காணொலியிலனா, தன்னையே நீ கொடுக்கணும், அதை ஒன்று கொடுக்காம வந்து நீ அடைய முடியாது, நீ அடைய விரும்புகிற விஷயம் வந்து அப்படி இருக்கு. அப்போ நம்ம கிட்ட இருக்கிற பெஸ்ட் வந்து நாம் தான். அந்த நாம கொடுத்து தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா, அந்த இறைங்கிற ஒரு விஷயத்த வந்து நம்ம பிடிக்க முடியும் அப்படின்னு வந்து அந்த பேசியிருப்போம். அதை தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நிறையா மக்கள் வந்து கமெண்ட்ல வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அது எப்படி பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? அப்போது நாங்கள் வந்து ஒரு காரணமாக தான் வந்து அந்த அந்த 2வது விஷயம் பேசுறதுக்கு முன்னாடி அந்த முதல் விஷயம் வந்து நாங்கள் அப்படி பேசியிருந்தோம். அது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அப்போ நாங்கள் பேசின வந்து அந்த முதல் விஷயம் வந்து நிறைய மக்களுக்கு வந்து சென்றே போய் சேரலை அப்படிங்கிறது தான் வந்து எங்களுக்கு புரிஞ்சுது. என்ன புரிஞ்சுது அப்படின்னா, நம்ம பேசின விஷயங்கள் வந்து அங்கே கேட்கும் போது வந்து நல்லா இருக்கிற மாதிரி வந்து உங்களுக்கு இருந்திருக்கும். ஆனால் அது நம்ம வந்து ஏற்கனவே வந்து நம்ம போன காணொலியில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, அந்த தெரிதல் புரிதல் அப்படிங்கிற 2 விஷயத்தை பற்றி வந்து ஒரு விதமாக வந்து நம்ம பார்த்தோம். அப்போ நம்ம வந்து அது ஒரு தெரிதல் அங்கே நம்ம கேட்கும்போது என்ன இருக்கும் அப்படின்னா, கேட்கறதுக்கு வந்து கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் அது வந்து அந்த புரிதலுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம வந்து இந்த மாதிரி கேள்விகளே வந்து அந்த கமெண்ட் செக்ஷனில் வந்து நம்ம பேசுகிற அந்த காணொலிகள் அந்த பார்த்துட்டு உண்மையாகவே அது தெரிதல் இல்லாமல் ஒரு புரிதலில் நம்ம அந்த இடத்துல கொஞ்சம் இருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்திருக்காது. எந்த மாதிரி கமெண்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, சில நண்பர்கள் வந்து எப்படி கேட்டிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து பேசுறது நல்லா இருக்கு, இதை வந்து நீங்கள் தொடர்ந்து பேசிங்கன்னா நாங்கள் வந்து கேட்டுக்கிட்டே இருப்போம். அப்புறம் வந்து முடிஞ்சா வந்து நீங்கள் வந்து தினமும் வந்து நீங்கள் காணொலி போடுங்க, இல்லாட்டி உங்கள் காணொலிகள்லாம் வந்து ரொம்ப சீக்கிரம் முடிஞ்சிடுது, சில காணொலிகள்லாம் சீக்கிரம் முடிஞ்சிடுது, தினமும் கேட்க நாங்கள் தயாராக இருக்கோம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சில அன்பர்கள் வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்குலாம் வந்து அந்த இப்படி சொன்ன இப்படி கேட்ட அந்த அன்பர்கள்லாம் வந்து அங்கேயே வந்து நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த இடத்துல விளக்கம் கொடுத்துருக்கோம். அப்புறம் வந்து அவங்களோட அனுபவங்கள் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ட்டு கேட்ட மக்களுக்கு வந்து பெரும்பாலும் வந்து நாங்கள் அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து வெளிப்படுத்த வந்து நாங்கள் கொஞ்சம் தயங்கணும். ஏன் தயங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து அந்த அனுபவம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்போ நம்ம காணொலிகளில் அவங்க வந்து இப்போ இடையில தான் வந்து பார்க்குறாங்க. ஆனால் நம்ம காணொலியை பார்க்கறதுக்கு முன்னாடியே வந்து அவங்க ஆன்மீக தேடலில் வந்து அவங்க அனுபவத்தில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சில புக்ஸையோ இல்லாட்டி சில குருமார்கள்கிட்டயோ இல்லாட்டி சில டெக்னிக்ஸையோ சில கிளாஸையோ சில பயிற்சிகளையோ போயிட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அதை தொடர்ந்தோ இல்லாட்டி விட்டோ வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பண்ணிட்டு வந்திருக்காங்க, இல்லாட்டி பண்ணி முடிச்சிருக்காங்க. அப்போ வந்து அந்த அனுபவம் இப்போ அவங்க அந்த அனுபவத்தில் பெரும்பாலும் இருந்திருக்க வாய்ப்பு வந்து கொஞ்சம் குறைவு தான். இல்லாட்டி முன்னாடியே அந்த அனுபவத்தை அவங்க தான் அந்த நம்ம பேசுகிற சில விஷயங்கள் வந்து அவங்க ரிலேட் பண்ணி பார்க்குறாங்க, தொடர்பு படுத்தி பார்த்துட்டு அப்போ அதை வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு அந்த கமெண்ட் செக்ஷனில் வந்து கேட்குறாங்க. இது வந்து அப்படிதான் கேட்டாகணும், வேறு வழி கிடையாது. ஆனால் வந்து அதுக்கு நாங்கள் பதில் கொடுக்கறதுக்கு முன்னாடி வந்து என்ன பிரச்சனையாக இருக்குது, நாங்கள் பதில் கொடுக்கறதுக்கு வந்து நாங்கள் கொஞ்சம் தயங்குறோம். ஏன் தயங்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து அவரோட தனிப்பட்ட வந்து அந்த அன்பர்களோட தனிப்பட்ட வந்து ஒரு அனுபவம். அதை வந்து அவங்க தைரியமாக வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கமெண்ட் செக்ஷனில் வந்து வெளிப்படுத்துகிறாங்க.
ஆனால் வந்து நம்ம அதை வந்து அதுக்கேற்ற ஒரு அவங்க தோதான ஒரு பதில் நம்ம அங்கே கொடுத்தோம் அப்படின்னா அது ஒரு பொது வழியாக இருக்கிறதுனால அந்த கமெண்ட்டுங்கிறது வந்து அந்த பதில்ங்கிறது வந்து அவங்களுக்கு மட்டும்தான் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா போய் வந்து உரியதாக இருக்கும். அதை வந்து படிக்கிற மற்ற நண்பர்களுக்கு வந்து அது என்ன ஆகாது அப்படின்னா வந்து அது வந்து போய் வந்து எடுத்துக்க முடியாது. ஏன் எடுத்துக்க முடியாதுன்னா அவங்க வந்து அந்த நண்பர்களோட நிலையில வந்து இல்லை. ஏன்னா ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு நிலையில இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம இவ்வளோ நாள் வந்து பட்டும் படாமல் பார்த்துக்கிட்டே இருக்கோம் நம்ம திருப்பி திருப்பி. அதனால இந்த மாதிரி வந்து அந்த அனுபவங்கள் சார்ந்த கேள்விகள் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து தயவு செய்து வந்து இனிமேல் என்ன பண்ணுங்க, என்ன பண்ணாதீங்க அப்படின்னா அந்த கமெண்ட் செக்ஷன்ல வந்து அது தெரிவிக்காதீங்க. அதுக்கு தான் வந்து நமக்கு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சுழுமுனை சேனல்ல வந்து ஒரு மின்னஞ்சல் முகவரி வந்து இருக்கு. அந்த மின்னஞ்சல் முகவரி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா sulumunai.nadi@gmail.com அப்படிங்கிறது. இது வந்து எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒவ்வொரு காணொலியிலையும் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கடைசியில் வந்து அந்த மின்னஞ்சல் முகவரி வந்து இருக்கு. அது மட்டும் அங்கே மட்டும் இல்லாமல் வந்து அப்புறம் நம்மளோட வந்து கம்யூனிட்டி பேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதில் சில போஸ்ட்லாம் வந்து இருக்கும். ஒவ்வொரு காணொலி வரதுக்கு முன்னாடியே ஒரு போஸ்ட் இருக்கும். அந்த போஸ்ட்லேயும் கடைசியில் வந்து நம்ம மின்னஞ்சல் முகவரி வந்து இருக்கும். இது மாதிரி அனுபவங்கள் சார்ந்த கேள்விகள் ஏதாவது மக்களுக்கு இருந்தது அப்படின்னா தயவு செய்து அதை வந்து ஒரு பொதுவான ஒரு கமெண்ட் செக்ஷனில் வந்து கேட்காதீங்க. ஏன்னா அப்படி கேட்கறது வந்து எல்லாரும் அப்படி கேட்க வந்து ஃபஸ்ட்டு கூச்சப்படுவாங்க. அப்படியே நீங்கள் தைரியமாக நீங்கள் கேட்டாலும் அதை நாங்கள் அதை பதில் கொடுக்க நாங்கள் வந்து கொஞ்சம் தயங்குறோம். ஏன் தயங்குறோம்னா அதான் சொல்கிறேன், உங்களுக்கு நாங்கள் கொடுக்குற பதில் வந்து உங்களுக்கு மட்டும்தான் ஏற்படுதா இருக்கும், அது மற்றவங்களுக்கு ஏற்படுத்தா இருக்காது. ஆனால் அந்த மற்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கள அறியாமலே வந்து அதை எடுத்துக்கிட்டு அவங்க அதை வந்து அவங்களுக்கு அப்ளை பண்ண நினைச்சாங்க அப்படின்னா அது வந்து அவங்களுக்கு வந்து பயன்படாது. அதுதான் வந்து நான் சொல்ல வரேன். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து அப்படி. அப்புறம் வந்து அந்த டெக்னிக் கேட்குற நண்பர்கள் அவங்க டெக்னிக் வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அந்த நாங்கள் வந்து ஒரு காரணமாக தான் வந்து என்ன சொன்னேன்னா அந்த டெக்னிக்கையோ இல்லாட்டி அந்த ஒரு வார்த்தை பிரயோகமோ எதுவுமே இது மட்டும் நாங்கள் பண்ணவே இல்லை. அந்த டெக்னிக் வந்து அவங்க கேட்குற அந்த டெக்னிக்குங்கிறது அந்த பயிற்சிகள் வந்து கேட்குறாங்க ஃபர்ஸ்ட்டு. ஆனால் வந்து அவங்க அந்த நம்ம பேசின அந்த குரு காணொலிகள் அவங்க உண்மையாகவே கவனித்து பார்த்துருந்தாங்க அப்படின்னா அந்த டெக்னிக்கை வந்து அவங்க கேட்டிருக்கவே மாட்டாங்க. அப்போ என்ன எங்களுக்கு புரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பேசும் எதுவுமே வந்து அந்த மாதிரி நண்பர்களுக்கு வந்து உள்ளே வந்து ஃபுல்லாக வந்து இறங்கவே இல்லை அப்படிங்கிறத நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம். ஏன் அப்படின்னா அந்த இடத்துல என்ன நான் சொல்லியிருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் என்ன சொல்லியிருப்பேன்னா மறைமுகமாக என்ன சொல்லியிருப்பேன்னா நீங்கள் வந்து எதை நீங்கள் செய்யணும்னு நினச்சாலும் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செய்கையுமே வந்து என்ன ஆகும் அப்படின்னா அதுலேருந்து விலகி போகிற மாதிரி தான் வந்து இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? அது எப்படி? அதுலேருந்து நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செய்கையும் வந்து அதுலேருந்து நீங்கள் விலகி போவீங்க அப்படிங்கிறது தான் வந்து நான் சொல்கிறேன். அப்படி இருக்கும்பொழுது அப்போ நான் என்ன செய்யணும் அப்படின்னு வந்து நீங்கள் திருப்பி கேட்குறீங்க. அது உங்களுக்கு புரியல, உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்ட்டு. அப்போ திருப்பி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நான் டேரெக்டாக அதுக்கு அர்த்தம் வந்து நீங்கள் சும்மா இரு அப்படின்னு நான் சொல்லலை. நான் இன்னும் வந்து அது நேரடியாக வந்து நீ சும்மா இருன்னு நான் சொல்லலை. ஏன்னா சும்மா இருன்னு சொல்கிறதே வந்து ஒரு செயல் தான். புரியுதா உங்களுக்கு? அப்போ செயல் செய்யாத அப்படின்னு சொல்கிறதே வந்து செயல் அப்படிங்கிற நிலையிலேருந்து தான் இப்போ நம்ம வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. இதுதான் அந்த உள்ளே இருக்க முரண்பாடு, அந்த வார்த்தையில் இருக்க முரண்பாடுங்கிறது இதுதான். அதனால தான் வந்து இது வந்து நான் என்ன சொன்னேன் அப்படின்னா இதை வந்து நான் சொல்லவே இல்லை, நீங்கள் சும்மா இரு எதுவும் பண்ணாதன்னு நான் சொல்லலை. நம்ம இப்போ என்ன சொல்லிக்கிட்டு இருக்கோம்னா இந்த விஷயங்கள்லாம் இப்படிலாம் வந்து இருக்கு அப்படின்னு தான் வந்து இந்த இடத்துல நான் வந்து வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கோம். அவ்வளோதான். இது வந்து என்ன பண்ணுறோம்னா இது வந்து ஆரம்ப நிலை. இதுதான் வந்து என்ன சொல்கிறது எல்கேஜி லெவலில் வந்து இப்போ நம்ம வந்து என்னென்னா இருக்குன்னு மட்டும் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற விஷயத்துக்குள்ள நம்ம இன்னும் போகவே இல்லை. அப்போது என்ன வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சில பேர் வந்து உண்மையாகவே வந்து அவங்களோட பழைய தேடல்கள் மூலிமா வந்து ஆன்மீகத்தில் வந்து என்ன இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த என்ன பண்ணுறாங்க சில ப்ராக்டிஸ்லாம் பண்ணி சில பயிற்சிகள்லாம் பண்ணி வந்து அவங்களுக்கு வந்து சில கேள்விகள் வந்து இருக்குது. அந்த பயிற்சியில் வந்து அனுபவத்தில் வந்து சில கேள்விகள் இருக்குது, சில பயங்கள் இருக்குது, சில விஷயங்கள் வந்து அப்படி இருக்குது அவங்களுக்கு. அதை தான் வந்து வெளிப்படுத்துகிறாங்க. அப்போ அவங்க வெளிப்படுத்துகிற விஷயத்தெல்லாம் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் வந்து அவங்களுக்கு அதை பற்றி எந்த ஒரு தெரிதல் இல்லை அப்படின்னா டைரெக்டாக வந்து அவங்க பயிற்சிக்குள்ளே வந்த மாதிரி இருக்குது. ஸோ அந்த தெரிதல்லேருந்து தான் நம்ம வந்து புரிதலுக்கு வரணும் அப்படிங்கிறது தான் வந்து போன காணொலியில் வந்து நம்ம பார்த்துருப்போம். அந்த தெரிதல்ங்கிறது தான் நான் இப்போ இந்த இடத்துல என்ன சொல்கிறேன் அப்படின்னா இந்த இடத்துல தியரி. அப்போ தியரி என்னன்னு தெரியாமல் ஸ்ட்ரைட்டாக வந்து அவங்க ப்ராக்டிக்கலுக்குள்ளே வந்து விழுந்திருக்காங்க. அதனால தான் வந்து அந்த ப்ராக்டிக்கலில் வந்து ஒரு அனுபவம் வரும்போது ஏன்னா அனுபவங்கிறது வந்து ஒரு முடிவு கிடையாது, அது வந்து நடந்துகிட்டு இருக்க ஒரு விஷயம், அதுதான் அனுபவம். அந்த அனுபவம் நடந்துகிட்டு இருக்கும்போது அதோட விளைவுகள் அந்த விளைவுகள் வந்து எப்படி வேணா இருக்கலாம். அந்த ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒவ்வொரு விதமான விளைவுகள் இருக்கும். ஏன்னா இந்த விளைவுகள் இந்த அனுபவங்கிறது வந்து உள்முகமாக நடக்கிற ஒரு விஷயம், அது வந்து வெளிமுகமாக வந்து பகிரங்கமாக வெளியில் தெரிகிற ஒரு விஷயம் கிடையாது. அப்போ உள்ளே வந்து நடக்கிற ஒரு விஷயம் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக வந்து நடக்கும். ஓகேங்களா? ஆனால் வந்து அந்த தியரிங்கிறது வந்து ஒரே விதமாக தான் வெளியில் இருக்கும். ஆனால் அதை வந்து நம்ம எடுத்து செயல்படுத்த ஆரம்பித்தோம் அப்படின்னா உள்ளே வந்து அந்த அனுபவங்கள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும். அந்த அனுபவமே வந்து இன்னொரு நாள் நீங்கள் பண்ணி பார்க்கும்போது வேறு மாதிரி லைட்டாக மாடிஃபை பண்ணி பார்க்கும்போது வேறு விதமான அனுபவங்கள் வந்து கொடுக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்குது வந்து விஷயங்கள். அப்போ அவங்களுக்குலாம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தியரி வந்து அவங்களுக்கு தெரியாமல் இருக்காங்க, ஆனால் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து ப்ராக்டிக்கலுக்குள்ளே போயிட்டாங்க அப்படிங்கிறது எங்களுக்கு புரியுது. ஓகேங்களா? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெக்னிக் கேட்குற நண்பர்கள் அந்த பயிற்சியை கொடு, இந்த பயிற்சியை கொடு, நாங்கள் இந்த பயிற்சி இப்படி பண்ணலாமா, அந்த பயிற்சி அப்படி பண்ணலாமா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்க நண்பர்கள்
அவங்களுக்கு வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தியரியில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க, ப்ராக்டிக்கலில் வந்து எதுவுமே இல்லை அவங்களுக்கு. அந்த மாதிரி அன்பர்களும் வந்து இருக்காங்க. வெறும் தியரியை மட்டும் வச்சுட்டு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, வெறும் ப்ராக்டிக்கலை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது. ரெண்டுமே வந்து என்ன ஆகும் அப்படின்னா, ரெண்டுமே இருக்கணும். அந்த ரெண்டுமே வந்து சமமாக வந்து இருந்தால் தான் வந்து நீங்கள் எதிர்பார்த்த வந்து ரிசல்ட் கிடைக்கும். அது தெரியாமல், அது புரியாமல் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஏற்கனவே ஒரு டெக்னிக்கை நம்ம வந்து ஒரு பயிற்சியை வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா படிச்சிருப்போம், இல்லாட்டி போய் நம்ம தீட்சா வாங்கியிருப்போம், இல்லாட்டி வந்து தெரிஞ்சுருந்துருப்போம். அதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதோட நிறுத்தி அந்த ஒன்றை மட்டும் நீங்கள் கவனமாக இருந்து நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நிலைக்கு நீங்கள் முன்னேறி இருப்பீங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், அதை வந்து ஆர்வக்கோளரில் கொஞ்ச நாள் தான், சில காலங்கள் தான் நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா வந்து பண்ணிட்டு இருந்திருப்போம். அப்புறம் என்ன பண்ணுவோம்னா, அதை விட்டுட்டு அடுத்த புக்குக்கு போயிட்டு, இல்லாட்டி அடுத்த குரு கிட்ட போயிட்டு வேற ஒரு தீட்சையை ஒன்று வாங்கிக்கிட்டு அங்கே போயிட்டு ஒரு 10 நாளோ ஒரு வாரமோ அப்படி ஒரு மாசமா கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு அதை வந்து சில காலங்கள் நம்ம பண்ணுவோம். ஓகே, அதை தான் பிடிச்சிங்க. அப்போ அதை வந்து நீங்கள் ஃபுல்லாக பிடிச்சிட்டு அப்படியே அதில் போகணும். அப்படி நம்ம போகாமல் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, திருப்பியும் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அடுத்தது இப்படி தாவிட்டு போகும்போது ஒவ்வொரு இடத்துலையும் வந்து ஒவ்வொரு விதமான அனுபவங்கள் வந்து உங்களுக்கு வருது. ஸோ இந்த இடத்துல வந்து அதுதான் அந்த தாவிக்கிட்டு இருக்கிறது தான் வந்து பிரச்சனை. இதுதான் வந்து நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, அப்போ அதெல்லாம் வந்து நம்மக்கிட்ட வந்து ஒரு கேள்வியை நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா, அதை நாங்கள் எப்படி பதில் கொடுக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இது வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு இதை பண்ணு அப்படின்னு நாங்கள் சொல்லவே இல்லை. அதை ஒரு புக்கு மூலியமாக நாங்கள் சொல்லலை, அது எங்கள் வார்த்தை மூலியமாக இந்த டெக்னிக்கை பண்ணுன்னு சொல்லலை. அப்போ நாங்கள் சொல்லாத ஒரு விஷயத்துக்கு வந்து நாங்கள் எப்படி பொறுப்பாக வந்து அந்த இடத்துல ஆக முடியும்? ஃபர்ஸ்ட் அதை முதல்ல நீங்கள் பார்க்கணும். அதை தான் நான் முதல்லேருந்து தெளிவாக சொல்கிறேன். நம்ம தான் நம்மக்கிட்ட வந்து க்ளோஸாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். அப்படி இருக்கும்போது உங்கள் அனுபவங்கள் என்ன அப்படின்னு உங்களால் அந்த இடத்துல பார்க்க முடியல அப்படின்னா, இன்னொருத்தர் வந்து வெளியிலேருந்து எப்படி அதை சொல்ல முடியும் அப்படின்னு தான் அந்த இடத்துல பாயிண்ட். இதை தான் வந்து நான் பேசியிருக்கேன் காணொலியில். ஆனால் வந்து அந்த காணொலி உங்களுக்கு புரிஞ்சிருந்ததுன்னா அந்த மாதிரி ஒரு கேள்வியை நீங்கள் முதல்ல கேட்டிருக்க மாட்டீங்க. ஓகேங்களா? ஸோ அதை தான் நான் சொல்ல வரேன். நான் கேட்குறது தப்பு அப்படின்னு நான் சொல்ல வரல. இதெல்லாம் நம்ம கண்ணை திறந்து கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்ல வந்தேன். ஸோ நம்ம வந்து ஒரு சிஷ்யன் அப்படிங்கிற ஒரு தகுதியை நம்ம வளர்த்துக்கிட்டு அந்த தேடல், உண்மையான ஆன்மீக தேடல் நம்ம இருந்து நம்ம சிஷ்யங்கிற ஒரு நிலைக்கு நம்ம வந்துட்டோம் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு நடக்க வேண்டியதெல்லாம் இயற்கையிலேருந்து ஆட்டோமேட்டிக்காக அது நடக்கப்படும், நடத்தி வைக்கப்படும் அப்படின்னு தான் உங்களுக்கு அந்த இடத்துல சொன்னேன் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம பேசின எல்லாத்தையும் நீங்கள் கேட்குற கேள்விகள்லாம் வந்தீங்கன்னா பெரும்பாலான கேள்விகள்லாம் நாங்கள் என்ன பேசணுமோ அதுக்கு ஆப்போசிட்டாக வந்து நாங்கள் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இது இருக்குது. அதை வச்சு தான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம பேசுனது வந்து உங்களுக்கு சுத்தமாக வந்து புரியலை, அந்த மாதிரி அன்பர்களுக்கு வந்து புரியலை அப்படின்னு தான் வந்து நான் அதை எடுத்துக்க வேண்டியதாக இருந்தது. அப்போ நம்ம பேசின அந்த விஷயங்களே வந்து நம்மளுக்கு இன்னும் புரியலை அப்படின்னா, நான் மேற்கொண்டு இன்னும் மேலே பேசிக்கிட்டே போயிட்டு இருக்கிறதுனால எந்த ஒரு பிரயோஜனமும் இருக்கிறதா வந்து நாங்கள் வந்து அதை பார்க்கல. ஏன்னா வந்து நான் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, ஓகே முடிஞ்ச மட்டும் நான் எளிமையாக பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஆனால் நான் எளிமையாக பேசிக்கிட்டு இருக்க விஷயங்களே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மக்களால் வந்து என்ன பண்ண முடியல அப்படின்னா, ஏற்றுக்க முடியல அப்படின்றது கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து நாங்கள் வந்து பார்க்குறோம். அப்போ இதை எப்படி தான் இன்னும் வெளிப்படுத்தலாம் அப்படின்னு தான் வந்து நாங்கள் அந்த இடத்துல கொஞ்சம் ஜெர்க், இதை தான் வந்து நான் ஜெர்க் அப்படின்னு நான் வந்து சொல்ல வந்தேன் உங்களுக்கு. அப்போது என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து அப்போ இந்த மாதிரி வந்து என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, ஏன் வந்து அந்த இடத்துல வந்து அந்த நாத்திகம் அந்த ஆத்திகத்தை பற்றி நான் திருப்பி வந்து அந்த இடத்துல ஸ்ட்ரெஸ் பண்ணுறேன் உங்களுக்கு அப்படின்னா, அந்த ரெண்டும் கேட்டானா நம்ம இருக்கோம். ரெண்டும் கேட்டானா வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா, இறைன்னு ஒன்று இருக்கு, அதை பிடிக்கணும் அப்படின்ற ஒரு இது நம்மளுக்கு மீறின ஒரு சக்தின்னு ஒன்று இருக்கு அப்படின்னு அந்த இடத்துல நம்ம நினைக்கிறோம். ஓகே, எல்லாத்தையும் நம்புகிறோம். அட் த சேம் டைம் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து மெட்டலிஸ்டிக்னா வந்து இந்த பொருள் சார்ந்த விஷயத்துலையும் வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்ம ஈடுபட்டுக்கிட்டு இருக்கோம். ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறது தப்பு கிடையாது. அப்போ என்ன மாதிரி கேட்குறாங்க அப்படின்னா வந்து, அப்போ நான் இந்த ஆன்மீகத்துக்குள்ளே போனேன் அப்படின்னா, அப்போ என் குடும்பத்தை யாரு காப்பாற்றுவா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ என் பிள்ளைங்களாம் என்ன ஆகும்? அப்போ புரியுது, அவங்களுக்கு நான் பண்ணாமல் எப்படி வர முடியும்? இதுதான் சொல்கிறேன். இதெல்லாம் வந்து நாங்கள் சொல்லாத விஷயங்கள். இதை தான் வந்து உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன், நான் அந்த குரு காணொலியில் ரொம்ப தெளிவாக வந்து சொன்னதான் நான் வந்து நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் நான் சொன்ன அந்த விஷயங்களே வந்து உங்களுக்கு வந்து என்ன பண்ண முடியல, தெரியுது. ஆனால் உங்களுக்கு என்ன பண்ண முடியல, புரிஞ்சிக்க முடியல, டைஜஸ்ட் பண்ண முடியல. டைஜஸ்ட் அந்த இடத்துல ஏற்றுக்க முடியல. ஏன் ஏற்றுக்க முடியலன்னா, அதை தான் வந்து நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ரெண்டும் கெட்டான் அப்படிங்கிறத தான் சொல்ல வரேன். என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இறையும் வந்து பிடிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்குது. அவர் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஆனால் டே டு டே நம்ம அன்றாட வாழ்க்கையில் வந்து என்ன பண்ண வேண்டியதாக இருக்குன்னா, வந்து இந்த பொருள் சார்ந்த உலகத்தில் வந்து அந்த பொருள் பின்னாடி நம்ம போகிற மாதிரி சிச்சுவேஷன் வருது. அதை தான் வந்து என்ன சொல்லியிருப்பேன், அந்த குரு 4வது காணொலியில் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா, இந்த மாதிரி இருக்கவங்க வந்து ரெண்டும் கெட்டான், இதுதான் ரெண்டும் கேட்டான், இதுவும் வேணும் எனக்கு அதுவும் வேணும், இதை என்னால் விட முடியாது, அதுவும் நான் விட முடியாது. 2 குதிரைகளை வந்து ஒரே நேரத்தில் சவாரி செய்ய ஆசைப்படுறோம். ஒரு நேரத்தில் ஒரு குதிரையில் தான் நம்ம சவாரி செஞ்சாதான் நம்ம வந்து போய் இந்த இலக்கை அடைய முடியும். ஒரே நேரத்தில் ஒரு காலை இந்த குதிரையிலையும் இன்னும் பக்கத்தில் ஒரு குதிரையிலையும் வச்சுக்கிட்டு நம்ம சவாரி செய்ய ஆரம்பித்தோம் அப்படின்னா எந்த இலக்கையும் போக மாட்டோம் நம்ம. அதுதான் சொன்னோம், அந்த ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் நம்ம வச்சோம் அப்படின்னா எங்கேயுமே நம்ம போக மாட்டோம் அப்படிங்கிறதான் அந்த குரு 4வது காணொலியில் வந்து நான் சொல்லி முடிச்சிருப்பேன் உங்களுக்கு. அதை வந்து நான் வந்து உங்களுக்காக சொல்ல முடியாது, நீ இப்படி போ அப்படி போ நான் சொல்ல முடியாது. ஏன்னா அது உங்களோட வாழ்க்கையை வந்து நீங்கள் தான் வந்து தீர்மானிக்கணும். என்ன தீர்மானிக்கணும்னா, இந்த ரூட்டில் நான் போகணுமா, அந்த ரூட்டில் போகணுமா, இல்லாட்டி பேலன்ஸ்டாக போகணுமா. இப்போதைக்கு
நான் வந்து அதை என்ன பண்ண முடியாது, நீ இதை பண்ணு அதை பண்ணு நான் சொல்ல முடியாது. அதை தான் சொல்ல வந்தேன். உண்மையான குரு அப்படின்னு ஒருத்தர் வந்து கிட்ட நீங்கள் போய் மாட்டினீங்க அப்படின்னா அவர் உங்களுக்கு எந்த டெக்னிக்கையும் வந்து இந்த மாதிரி நிலையில் நம்ம இருக்கிறபோது, இந்த மாதிரி ஒரு புரிதல் இருக்கும்போது, இந்த மாதிரி ஒரு தர்ம சங்கடத்தில் நம்ம இருக்கும்பொழுது ரெண்டும் கேட்டவங்க கிட்ட ஒரு உண்மையான இறையை பற்றி என்ன பண்ண முடியாது, பேசவே மாட்டாங்க. அதை தான் சொல்ல வரேன். அதை தான் என்ன சொன்னேன்னா, அந்த மாதிரி அப்போ உண்மையான குருவே உங்கள் கண்ணில் மாட்டாங்க அப்படின்னு சொன்னேன். அப்போ குருன்ற பேரில் வந்து நீங்கள் என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 2 நிலையில வந்து நாங்கள் அதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். வெளியில் எப்படி நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வெளியில் நான் என்ன சொல்ல வரேன்னா, வெளி உலகத்தில் வந்து இப்போதைக்கு அடி லெவலில் என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் என்ன பண்ணுறாங்க, சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, போயிட்டு ஏற்கனவே குருன்னு சொல்லிக்கிட்டு அவங்க ஏற்கனவே ஏகப்பட்ட பயிற்சிகள் வந்து இருக்குது. அந்த பயிற்சிகளை போய் என்ன பண்ணுறாங்கன்னா, போய் அட்டன் பண்ணுறாங்க. போய் பல புக்ஸும் படிக்கிறாங்க. அந்த நேரத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களால இயன்ற இதை வச்சு என்ன பண்ணுறாங்க, முயற்சி எடுக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு பக்கத்தில் யார் இருக்காங்களோ இல்லாட்டி அவங்களால யார் அக்சஸ் பண்ண முடியுமோ அது என்ன பண்ணுறாங்க, இந்த பயிற்சி வந்து பெரும்பாலும் வந்து இலவசமாக இருக்குது. அதுக்கு வந்து ஒரு கட்டணம்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த கட்டணத்தை கொடுத்து என்ன பண்ணுறாங்க கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அட்டன் பண்ணுறாங்க. அட்டன் பண்ணிட்டு அதை அவங்க பண்ணி பார்க்குறது போகிறாங்கன்னா அதை வந்து அவங்க தன்னோட முயற்சியில மேலே போக ஆரம்பிக்கிறாங்கன்னு அர்த்தம். ஆனால் என்ன பண்ணுறாங்க அந்த சில நண்பர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட நிற்காம அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா, வேற ஒரு குரு கிட்ட போயிட்டு அவங்களோட வேற ஒரு தீட்சைன்னு ஒன்று வாங்கிக்கிட்டு வேற ஒரு பயிற்சியை வந்து பண்ணுறாங்க. இது மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு 4-5 குரு கிட்ட போய் என்ன பண்ணுறாங்க, குருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கவங்க கிட்ட போயிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து அவங்க பயிற்சி எடுத்துக்கிறாங்க. எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த எல்லாத்தையும் அந்த 4-5 என்ன பண்ணுறாங்கன்னா மிக்ஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க, அதுக்கு ஒரு தனி ஒரு பேரை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து நான் தான் குரு, இப்போ இது அதுக்கு ஒரு ஃபேன்சியான ஒரு பேரை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இதுதான் கிளாஸு, வாங்க வரவங்களுக்குலாம் தீட்சா கொடுக்குறேன், இந்த அமௌண்ட் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து அடிநிலையில் வந்து நடந்துகிட்டு இருக்குது. ஓகேங்களா? இந்த மாதிரி கூட்டம், பெரும்பான்மையான கூட்டங்கள் வந்து இந்த மாதிரி ஆளுங்கிட்ட தான் போய் மாட்டிக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு 4 கிளாஸ் ஒரு 4 புக்கை படிச்சுட்டு அவங்க குரு ஆயிடுறாங்க. ஆனதான் அவங்க நினச்சிக்கிறாங்க. அதை வந்து மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இதெல்லாம் பார்க்காம என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க அப்படியே போயிட்டு இருக்காங்க, நம்பிக்கைன்னு போயிட்டு இருக்காங்க. அதை தான் வந்து இந்த குரு 4 காலங்களையும் அதை தான் பார்த்துட்டு இருந்தோம். அப்படி நம்ம போகிறதுனால வந்து என்ன போகிறது இல்லை அப்படின்னா, எந்த இதுவும் அவங்களுக்கும் யூஸ் இல்லை, நம்மளுக்கும் யூஸ் இல்லைன்னு சொன்னோம். ஏன்னா தன்னை உணர்ந்தவங்க தான் குரு அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அவங்க தன்னை உணர்ந்தாங்களா அப்படின்னு நமக்கு தெரியாத பட்சத்தில் அவங்க பின்னாடி போயிட்டு என்ன பண்ண முடியாது, நம்ம போய் வந்து தன்னை உணர முடியாது அப்படிங்கிறது தான் அந்த 4 காலங்களையும் நம்ம பார்த்தோம். இது அடி லெவலில் இப்படி தான் நடந்துகிட்டு இருக்குது. பெரும்பான்மையான கூட்டம் போய் மாட்டுறது வந்து இந்த மாதிரி ஆளுங்கிட்ட தான். எப்போ இன்னும் கொஞ்சம் உயர்ந்து இந்த இடத்துல நான் மீன் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த மாதிரி விஷயங்களை வந்து ஒரு பிஸ்னஸாக பண்ணாமல், வியாபார நோக்கோட பண்ணாமல், சில பேர் என்ன பண்ணாங்க, உண்மையாகவே வந்து அவங்களுக்கு ஒரு தேடல் இருந்திருக்கும். அவங்களுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கும், ஒரு தேடல்னு ஒன்று இருந்திருக்கும். அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, அவங்களோட நேரத்தை வந்து பெரும்பான்மையாக வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த பொது வாழ்க்கையெல்லாம் அவங்க இருக்க இந்த பொருள் சார்ந்த விஷயத்துல அதுல இருந்துகிட்டே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, மறைமுகமா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா தேடிட்டு இருந்திருப்பாங்க. தேடி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, பல காலம் வந்து போயிருக்கும். ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். அது வந்து 20 வருஷமா இருக்கலாம், 30 வருஷமா இருக்கலாம், 40, சில பேர் வந்து 60 வருஷமா வந்துலாம் போய் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சில விஷயங்கள் வந்து உணர்ந்திருக்காங்க. இதுதான் எல்லை அப்படின்னு ஒன்று கிடையாதுன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஆன்மீகத்துல வந்து உங்களுக்கு வந்து எல்லாமே படிநிலை தான் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல போய் வந்து நிற்கிறாங்க. அப்போ வந்து அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அந்த 40 வருஷமோ 50 வருஷமோ 60 வருஷமோ என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, அவங்க அதெல்லாம் போய் பார்த்துட்டு ஓகே இதெல்லாம் இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா உணர்ந்திருப்பாங்க. உணர்ந்திருப்பாங்க. அதுக்கு மேலேயும் வந்து ஆக்சுவலாக உண்மையாக போய் பார்த்தீங்கன்னா விஷயங்கள் வந்து இருக்கு. ஆனால் வந்து அவங்க இதுக்கே வந்து அவங்க இவ்வளோ வருடங்களை வந்து செலவழித்திருக்காங்க. அப்போ செலவழித்திருக்காங்க அப்படிங்கிற பார்க்கும்போது வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா 4 பேருக்கு வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கம் வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அதை வந்து ஒரு இன்ஸ்டியூஷன் மாதிரியோ ஒரு ஆசிரமம் மாதிரியோ இல்லாட்டி அதுக்கு ஒரு பேரை வச்சுக்கிட்டு அவங்க என்ன ரூட்ல போனாங்களோ, அவங்க எப்படி கஷ்டப்பட்டு 60 வருஷத்துல போய் தேடி ஒரு விஷயத்த ஒரு பக்குவத்துக்கு வந்து உணர ஆரம்பிச்சாங்களோ, அதை வந்து கொடுக்கணும் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, அதை வந்து உண்மையாவே ஜெனியூனா வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆரம்பிச்சு அதை வந்து பண்ணணும்னு ஆரம்பிப்பாங்க. ஆனா இதுல இருக்க சிக்கல் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல அவங்க பின்னாடியும் வந்து மக்கள் போவாங்க. ஆனா வந்து போய் ஆரம்பத்துல வந்து அவங்க உண்மையாவே உணர்ந்துட்டாங்களான்றது மக்களுக்கு தெரியாது. அதனால வந்து ஆரம்பத்துல வந்து கும்பல்லாம் வராது. அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ஆர்கனைசேஷன் ஆரம்பிச்சுட்டு விளம்பரம்னு ஒன்று டேரக்டாவோ இன்டெரக்டாவோ பண்ணி தான் ஆகணும். ஆனா அந்த கீழ் நிலையில இருக்க அவங்க பண்ற விளம்பரம் மாதிரி இருக்காது. இவங்க வந்து ஓரளவுக்கு ஜென்யூனா இருக்கிறவங்க இவங்கெல்லாம். ஆல்ரெடி அந்த ப்ராசஸ்ல இருந்தவங்க. சும்மா வெறும் படிச்சுக்கிட்டோ ஒரு 10 நாள் கிளாஸ் போயிட்டு அடுத்த குருவானவங்க கிடையாது. இவங்க வந்து அவங்க என்ன சொல்லிருக்காங்க, அவங்க வாழ்க்கையே வந்து என்ன பண்ணிருக்காங்க, அதை அர்ப்பணிச்சு வந்து அந்த நிலைக்கு போயிருக்காங்க. அந்த நிலைனா கடைசி நிலை இல்லை. திருப்பி அதை தான் நான் சொல்ல வரேன் உங்களுக்கு. எல்லாமே வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு பக்குவத்துல இருக்கும். அப்ப அவங்க போயிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, மக்களை வந்து என்ன பண்றாங்க, அவங்க வந்து ஒரு நல்ல நோக்கத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா, எல்லாருக்கும் அதை கொடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த ஒரு ஆர்கனைசேஷன் ஆரம்பிச்சு அப்ப ஆர்கனைசேஷன் ஒன்று ஆரம்பிச்சிட்டாலே அது என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது ஒரு மாயை தான். திருப்பி அதான் சொல்றேன், மாயையை கடக்கணும். மாயை கடக்கவே முடியாது உங்களுக்கு. இந்த மாதிரி நம்ம பண்ணிட்டு இருந்தாலும், ஏன்னா அதை தான் வந்து நான் என்ன சொன்னேன், சக்தியோட அந்த ஒரு எண்ணம், என்ன எண்ணம் பிரிதலும், அந்த தான் ஆகணும், அந்த இண்டிவிஜுவல் தனியாகணும் அப்படிங்கிற அந்த பிரிதலுங்கிற எண்ணம் தான் வந்து
இன்னைக்கு இப்படி போயிட்டு இருக்குது என்னன்ற இதில் வந்து போயிட்டு இருக்குது. எங்கே போயிட்டு இருக்கா, சிவத்தை விட்டு வெளியில் போயிட்டு இருக்குன்னு பார்த்தேன். அதை தான் வந்து குரு 3வது காலையில் ஒரு சின்ன எளிய கதை மூலியமாக சொல்லியிருப்பேன். என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா, அந்த குரு சிஷ்யன் அந்த பந்தத்தில் வந்து என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, அவன் அந்த கோமணத்தை வந்து காப்பாற்றணும் அப்படின்னு நினச்சது தான் வந்து எடுத்துகிட்டு போய் எக்ஸ்ட்ரீம் சம்சார சாகரத்தில் போய் விட்டுது அப்படிங்கிறத போய் பார்த்தோம். அப்போ ஒரு எண்ணம் போகிறோம், அந்த ஒரு எண்ணம் வந்து போயிடுச்சு அப்படின்னாலே வந்ததுனாலே முடிஞ்சு போச்சு. எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணோம், இருக்கிற நிலையில் அந்த அதோட கீழே கூட எடுத்துகிட்டு போய் வந்து கீழே போய் விட்டுறோம். இதுக்கு வந்து உதாரணங்கள் வந்து எண்ணற்ற உதாரணங்கள் வந்து நம்ம இதை காட்ட முடியும். நம்ம புராணத்துலேயும் வந்து எதில் நீங்கள் எடுத்தாலும் அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்ணை திறந்து நம்ம கொஞ்சம் பார்த்தோம்னாலே இப்படி தான் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. அதுதான் சொல்ல வரேன். இதெல்லாம் நம்ம புரியாமல் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, அதுக்குள்ளே ஒரு கடையை ஆரம்பிச்சு அதை வந்து அது அந்த நோக்கம் வந்து ஜென்யூனாக தான் இருக்குது. ஆனால் அதில் இருக்க சிக்கல் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, வரவங்க போகிறவங்களெல்லாம் வந்து வர வச்சு, ஏன்னா ஃபஸ்ட் இனிஷியலாக வந்து அந்த நிறைய பேருக்கு கொடுக்கணும் அந்த தாகம் இருக்கும் அவங்களுக்கு. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, வரவங்க போகிறவங்களுக்குலாம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து தீட்சை கொடுக்குற அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, அவங்க ஒரு பயிற்சி முறை கஷ்டப்பட்டு இவங்க 60 வருஷமா 40 வருஷமா பயின்றதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மள மாதிரி அவங்களால முயன்ற அளவுக்கு எளிமையாக்கி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சிஸ்டமேட்டிக்காக, அது மீன்ஸ் வந்து அவங்க வந்து எந்த சிஸ்டம் மூலியமாகவும் போய் வந்து அடைஞ்சிருக்க மாட்டாங்க. அதான் சொன்னேன், ஃபாலோயர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அது ஏற்கனவே போட்ட ரோடு. ஆனால் வந்து அந்த முன்னாடி இருக்கிறவங்க வந்து அவங்க எந்த ரோடும் இல்லாமல் நடந்து போகிறவங்க. அப்போ அவங்களுக்கு வந்து இதுதான் சிஸ்டம் அப்படின்னு ஒரு விஷயத்தை வச்சு ஒரு கரிக்குலம் மூலியமாக என்ன பண்ண முடியாது, நம்ம போக முடியாது. அவங்க அந்த கரிக்குலம் மூலியமாக போகலை. ஆனால் வந்து அடுத்தவங்களுக்கு சிம்பிள் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரோடை போடுறாங்க. அதுதான் கரிக்குலம்னா அதுதான் பாடத்திட்டம். அந்த பாடத்திட்டத்தை போட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தீட்சையை வாங்கிட்டு தீட்சையை கொடுத்துட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அது வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது ரியாலிட்டியில் வந்து என்ன நடக்குது, யதார்த்தம், ரியாலிட்டி தான் இடத்துல யதார்த்தம். இது வந்து அவங்க நோக்கம் வந்து ஜென்யூன். ஏன்னா அவங்களும் ஜென்யூன் தான். அந்த கீழ்நிலையில் இருக்க மாதிரி சும்மா அவங்க பிஸ்னஸ் பண்ணணுங்கிற ஆஸ்பெக்டில் வந்து அவங்க ஆரம்பிக்கல. இவங்களும் கடையை போட்டிருக்காங்க, அவங்களும் கடையை போட்டிருக்காங்க. ஆனால் இந்த ரெண்டுத்துக்கு என்ன வேறுபாடு நடந்துட்டு இருக்குன்னு தான் உங்களுக்கு நான் உங்களுக்கு காட்டிக்கிட்டு இருக்கேன். இவங்க அந்த ஜென்யூனாக இருக்கவங்க போட்ட கடையில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அங்கேயும் வந்து ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, மக்கள் வராங்க. மக்கள் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, ஓ நல்லா பேசுகிறாருப்பா, உண்மையை பேசுகிறாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, அவங்ககிட்டயும் போயிட்டு என்ன பண்ணுறாங்க, தீட்சையை வாங்கிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பயிற்சிகள் வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் கொஞ்ச நாள்லேயே வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா, யதார்த்தம் அப்படிங்கிற விஷயம் வந்து சுட ஆரம்பிச்சிடும். அந்த ரியாலிட்டிங்கிறது என்றைக்குமே வந்து சுட ஆரம்பிச்சிடும். அந்த இடத்துல ரியாலிட்டி யதார்த்தம்னா என்னென்ன இன்னும் நாள் பேசலாம் நம்ம. இந்த இடத்துல என்ன சுட ஆரம்பிக்கும் அப்படின்னா, அவங்களால வந்து அதை பண்ண முடியாது. ஏன் பண்ண முடியாது அப்படின்னா, அதை தான் நான் சொல்ல வரேன் உங்களுக்கு. இதை தான் வந்து அந்த குரு 4 காலங்களையும் அதை தான் நம்ம பேசியிருக்கோம். ஃபாலோவர்ஸாக தான் இருப்பாங்க. ஃபாலோவர்ஸால் வந்து என்ன பண்ண முடியாது, ஞானம் அடைய முடியாது அவங்க ஃபாலோ பண்ணுற மட்டும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா இவர் வந்து அந்த 40 வருஷமாவோ 20 வருஷமாவோ 60 வருஷமாவோ அந்த தாகம் வந்து அது வந்து தாகம், பெருந்தாகம். ஓகேங்களா? அதனால தான் கன்டினியூஸாக வந்து விடாமல் வந்து இந்த என்ன சொல்கிறது, இந்த உலக மாயையிலே இருந்திருந்தாலும் தனியாக போய் சீக்கிரட்டாக போய் என்ன பண்ணியிருக்காரு, தேடி உணர்ந்திருக்காரு. ஆனால் மக்களுக்கு வந்து எந்த தாகமும் கிடையாது. அவங்க வந்து அதெல்லாம் கியூரியாசிட்டியில் வந்திருக்காங்க. கியூரியாசிட்டின்னா வந்து சும்மா துரு பரப்புற ஆர்வம், மைண்டோட ஒரு சும்மா காமெடி அது. அதுக்காக வந்திருக்காங்க. இவர் வந்து போனது வந்து கியூரியாசிட்டி கிடையாது. இவர் போன ரூட்டு வந்து அவ்வளோ பெரிய என்ன சொல்கிறது, 60 வருஷமாக வந்து அந்த தேடலில் இருக்காங்கன்னா 60 வருஷமாக அதை வந்து தேடலேருந்து வெளில வர்றதுக்கு எவ்வளோ சந்தர்ப்பம் வந்திருக்கும். அவ்வளோத்தையும் மீறி அவர் நின்று இருக்காரு, வைராக்கியமாக நின்று இருக்காரு. அதை வந்து நீங்கள் எப்படி கொடுப்பீங்க அவருக்கு? எப்படி நீங்கள் வந்து அதுதான் வந்து அந்த குருவையும் அந்த சீடரையும் வேறுபடுத்துது. அந்த இடத்துல அந்த பாடம் கிடையாது. மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா பாடம் நினச்சிக்கிறாங்க, குருவை நினச்சிக்கிறாங்கன்னா அது பாடம் நினச்சிக்கிறாரு. அந்த இடத்துல குருக்கு இருக்க அறியாமை இது. குருவாக இருந்தாலும் அறியாமைன்னு ஒன்று விடாது, இந்த மாயின்னு விடாது. அதான் சொல்ல வரேன். எந்த நிலையில் போனாலும் நீங்கள் தெய்வங்கள்னு சொல்கிற அவ்வளோ தெய்வங்களுக்கும் வந்து அறியாமைங்கிறது வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அந்த அளவில் தான் வந்து மாறி ஓட்டிக்கிட்டே இருக்கும். எவ்வளோ பெரிய தெய்வமாக இருந்தாலும் அந்த அனாதியை தவிர ஆதியிலிருந்து வந்த அவ்வளோத்துக்கும் அறியாமை அப்படின்னு ஒன்று இருக்கும். ஓகேங்களா? இதை தான் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா வந்து மாயை அப்படின்னு சொல்லுவோம். மாயை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ரொம்ப பெருசாலாம் குழப்பிக்கிறதுலாம் ஒன்றுமே இல்லை. இங்கிலீஷில் சொல்லணும் மாயை அப்படின்னா இல்யூஷன் அப்படின்னு அர்த்தம். மாயைனா இல்யூஷன். அப்போது இல்யூஷன் அப்படின்னா தமிழில் அதை எப்படி விளக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். இல்யூஷன் அப்படின்னா என்ன இருக்குதோ அதை வந்து அதுதான் ரியல், உண்மை. ஓகேவா? அந்த உண்மை தத்துவத்தை தான் ரியாலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். என்ன இருக்குதோ அது ரியல், அதுதான் ரியாலிட்டி, உண்மை தத்துவம். உண்மை தத்துவம். மாயைனா என்ன அர்த்தம்னா, என்ன இருக்குதோ அதை இல்லாமல் காட்டுறது. ஸோ புரியுது உங்களுக்கு? ரியாலிட்டியோட ஆப்போசிட் தான் வந்து மாயை. ஓகேங்களா? அந்த உண்மையோட எதிர் அதுதான் வந்து மாயை. அப்போது இருக்கிறத இல்லாமல் காட்டுறது மாயை. அப்படி மட்டும் இல்லை, இல்லாததையும் இருக்கிறதா காட்டும். அதுவும் தான் அதில் இருக்குது. ரெண்டுமே சேர்ந்து தான் அந்த அடக்கம். ஸோ அப்போ மாயைனா என்னென்னா இன்னும் டீப்பாலாம் போல. ஸோ அந்த ஒரு லெவலில் தான் இப்போ நான் உங்களுக்கு விளக்கியிருக்கேங்க. மாயைனா இல்யூஷன்னா என்ன அப்படின்னா இருக்கிறதே இல்லாமல் ஆக்குறது, இல்லாததை இருக்கிற மாதிரி காட்டுறது. ரெண்டும் வந்து மாயை தான், மாயையோட ஒரு செயல் தான். ஓகேங்களா? அப்போ ஒரு குருவாக ஆயிட்டாரு.
குருவா ஆயிட்டாரு. குருவா ஆனாலும் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு அந்த இடத்துல அவர் அறியாமலே இருக்க மாயை. அந்த நோக்கம் வந்து ஜென்யூனான நோக்கம். என்ன நோக்கம்? நம்ம உணர்ந்ததை, கஷ்டப்பட்டு உணர்ந்ததை, மக்களும் அதே மாதிரி 60 வருஷம் போய் கஷ்டப்பட்டு அடையக்கூடாது. அவங்க சிம்பிளிஃபை பண்ணணும். அந்த நோக்கம்லாம் ரொம்ப ஜென்யூன். ரொம்ப வந்து என்ன சொல்றது? உண்மையான ஒரு நோக்கம் அது. ஆனா, அவருக்கும் அவர் அறியாமல என்ன ஒரு மாயையில இருப்பாரு அப்படின்னா, அப்படின்னு கொடுக்க முடியாது. ஏன்னா, அந்த இடத்துல வேறுபாடு வந்து என்னன்னா, இவருக்கு வந்து அந்த தாகம், பெரும் தாகம் இருந்தது. வந்த மக்களுக்கு வந்து எந்த தாகமும் கிடையாது. அதான் சொன்னேன், எந்த தேடலும் கிடையாது. தாகம்னா அததான் வந்து குரு காலையில் வந்து அதான் டைரக்டாவோ இன்டைரக்டாவோ போய் கடைசியில் வந்து அதான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு, நான் உங்களுக்கு முடிச்சுக்கும் போது. ஸோ அந்த தாகமே இல்லாதவங்களுக்கு போயிட்டு இந்த மாதிரி ஒரு அரிய விஷயத்தை போய் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டாலும் அவங்களால எடுத்துக்க முடியாது. அதை தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். 4வது காலையிலேயே அதை தான் பேசியிருப்போம். என்ன பேசியிருப்போம் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்கோ, கொள்ளளவு எவ்வளோ இருக்கோ, அவ்வளோதான் வந்து நேச்சர் உங்களுக்கு இந்த ஆன்மீகம் மட்டும் இல்லை, எல்லாத்தையுமே பணம், புகழ், அதிகாரம், அந்தஸ்து எல்லாமே எவ்வளோ நம்மளால வந்து டைஜஸ்ட் பண்ண முடியுமோ அவ்வளோதான் நம்மளுக்கு வந்து கொடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதான் சொல்ல வரேன். இதை புரியாம அந்த குரு என்ன பண்ணுவாரு அப்படின்னா, குரு அவங்க நினச்சிக்கிட்டு இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க ஆல்ரெடி ஒரு நல்ல நிலையில இருக்கவங்க தான், ஓகேவா? அவங்களுக்கு இருக்கிற மாயை இது. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு கடையை போட்டுட்டு இந்த மாதிரி பண்ண ஆரம்பிப்பாங்க. ஓகே, போட்டுட்டாங்க. ஆனால் ரியாலிட்டின்னு ஒன்று இருக்குன்னு நான் சொன்னேன். அந்த ரியாலிட்டி என்ன ஆகும்னா உடனே வந்து ஸ்ட்ரைக் ஆரம்பிக்கும் அப்படின்னா சுட ஆரம்பிக்கும். யாருக்கு சுட ஆரம்பிக்கும்னா 2 பேருக்கு சுட ஆரம்பிக்கும். குருன்னு அவங்க நினச்சிக்கிட்டு இருக்கவங்களுக்கு சுடும், அந்த சீடர்லேருந்து போயிட்டு அந்த தீட்சை வாங்கினவங்களுக்கும் சுடும். அது எப்படி சுடும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கொடுத்துட்டாரு. அவர் கொடுத்தது உண்மைதான், சத்தியம் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனால் அந்த சத்தியத்தை இன்னைக்கு ஏற்றுக்கிற அளவுக்கு அவனுக்கு கெப்பாசிட்டி கிடையாது. ஓகேங்களா? அதனால என்ன ஆகும் அப்படின்னா, வாங்கி ஆரம்ப கோளாறுல துள்ளிக்கிட்டாக வந்துட்டோம், நம்ம கரெக்டான பாத்துக்கு வந்துட்டோம் அப்படி இப்படின்னு என்ன பண்ணுவாங்க, வீட்டுக்கு துள்ளிக்கிட்டு போய் அந்த பயிற்சியை செய்ய ஆரம்பிப்பாங்க. ஆனால் ரியாலிட்டி செய்ய விடணும்னு நினைக்கிறீங்களா? விதி செய்ய விடணும்னு நினைக்கிறீங்களா? செய்ய விடாது. ஏதாவது ஒரு மூலியமா தடை வந்துக்கினே இருக்கும். இப்போ ஆணா இருந்தால் என்ன பண்ணுவாங்க, ஒரு பெண் தடுப்பா. ஒரு ஹஸ்பண்டாக இருந்தான்னா ஃபீமேல் ஒய்ஃப் வந்து என்ன பண்ணுவா, பிடிச்சி ஐயா இதெல்லாம் எதுக்கு பண்ணுற, ஏன்னா அவங்களுக்கு ஒரு பயம் வந்துடும். இதெல்லாம் பண்ணிட்டாருன்னா குடும்பத்தை விட்டு போடுவார். குடும்பத்தை விட்டு போட்டாருன்னா ஏன் நிலமை என்ன ஆகும், என்ன நம்பி வந்து பிள்ளைங்க என்ன ஆகும், அவங்களுக்கு டீப்பில் அந்த பயம் வந்துடும். அவங்க சும்மையை கண்ணை மூடி நீங்கள் உட்கார்ந்தீங்கன்னா அந்த பயம் வந்துடும். அவங்களுக்கும் எதுவுமே தெரியாது, ஒரு கற்பனை தான். அந்த பயம் கூட தான் எல்லாமே கற்பனை தான் வந்துடும். இதே ஒரு பெண் வந்து அந்த தீட்சை வாங்கிட்டு போய் உட்காந்தாங்களோ, அவங்க அப்பாவோ அண்ணனோ இல்லாட்டி அவங்க புருஷனோ என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு அந்த பயம் வந்துடும். ஐயோ இதெல்லாம் பண்ணாங்கன்னா அப்புறம் என்ன ஆகிடும், நம்மளை விட்டு போட்டாங்கன்னா அப்போ நம்மளை யார் பாப்பா, நம்மளை யார் பார்த்துப்பா அப்படிங்கிற பயம் வந்துடும். புரியுதா உங்களுக்கு? ஸோ புள்ள போய் அதை வாங்கினாலும் அப்பா அம்மாவுக்கு இதே பயம் வந்துடும். ஐயோ இவன் போயிட்டான்னா அப்போ நம்மளை யார் பாப்பா. புரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் தான் ரியாலிட்டி. அந்த ரியாலிட்டி வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஸ்ட்ரைக் ஆரம்பிக்கும். ஆனால் நீங்கள் உட்காந்துட்டு பண்ண ஆரம்பிக்கும் போய் ஓகே 2 நாள் பண்ணலாம், 3 நாள் பண்ணால் அது அவங்கவுங்க கர்மாக்கு ஏற்ற மாதிரி அந்த ரியாலிட்டி ஸ்ட்ரைக் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, என்ன பண்ணுவாங்கன்னா, திருப்பியும் வந்து யார்கிட்ட போய் தீட்சை வாங்கினாங்களோ அவங்ககிட்ட போயிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஐயா வந்து நான் இப்படி பண்ணேன், இப்படி உட்கார்ந்தேன், இதை தான் வந்து எனக்கு நம்ம கமெண்ட் செக்ஷனில் வந்து மக்கள் வந்து அனுபவமாக கேட்குறாங்க பாருங்க. ஓகேங்களா? அதே மாதிரி அவங்களுக்கு வந்து அங்கே கமெண்ட் செக்ஷன் கிடையாது. அவங்களுக்கு வந்து நேரடியாகவே போய் என்ன பண்ணுறாங்க, யார்கிட்ட இருந்து வாங்கினாங்களோ அவங்ககிட்ட போய் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஐயோ எனக்கு வந்து நான் இப்படி உட்காந்து என் பொண்டாட்டி விட மாட்டாங்க, என் புருஷன் விட மாட்டாங்க, எங்கள் அப்பா அம்மா விட மாட்டாங்க, என் பசங்க தொல்லை பண்ணுறாங்க, ஏதாவது ஒரு சாக்கு, ஏதாவது ஒரு காரணம். அது சாக்கு கிடையாது, அதுதான் ரியாலிட்டி. அதான் சொல்ல வந்தேன். அதான் யதார்த்தங்கிறது அதுதான் இதை தான் இப்போ வந்து நாங்கள் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சேனலோட அபவுட் செக்ஷன், நம்ம யார் அப்படிங்கிற அந்த செக்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை, இந்த காமெடியை தான் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா வந்து நாங்கள் வந்து போட்டிருப்போம். ரியாலிட்டி, யதார்த்தம். அந்த யதார்த்தம் வந்து அந்த குருக்கும் அந்த இடத்துல இல்லை, அந்த சீடர்களுக்கும் அந்த இடத்துல இல்லை. ஆனால் நேச்சர் வந்து உங்களை விடாது, அது யதார்த்தத்தில் இருக்குது எப்போதுமே. ஓகேங்களா? நம்ம தான் வந்து யதார்த்தத்தில் இல்லை, நம்ம மாயையில் இருக்கோம். ஓகேங்களா? ஸோ அந்த மாயை என்ன மாயைன்னா, அதை பண்ணிடலாம், இதை பண்ணிடலாம், அதை பூச்சிடலாம், அதுதான் வந்து காமெடி. அது வந்து அடியில் ஒன்றுமே தெரியாதவங்களுக்கு மட்டும் இல்லை, உணர்ந்தவங்களுக்கும் அந்த காமெடி இருக்கும். அது வேற விதமாக இருக்கும். ஓகேங்களா? அது ஏன் அப்படிங்கிறது நம்ம வந்து உங்களுக்கு நான் விளக்குறேன் பின்னாடி. ஃபர்ஸ்ட் என்ன இருக்குங்கிறது தான் இப்போ நான் உங்களுக்கு காட்டிக்கிட்டு இருக்கேன். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, இதெல்லாம் கேள்வியாக கேட்க ஆரம்பிப்பாங்க. குரு வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவார், பொறுமையாக என்ன பண்ணுவார், ஒருத்தர்கிட்ட 2 பேர்கிட்ட என்ன பண்ணுவார், விளக்குவார். இதை இப்படியே கொஞ்ச நாள் போயிட்டு இருந்ததுன்னா என்ன ஆகும்னா, வர பெரும்பான்மையான மக்களால் என்ன பண்ண முடியாது, அவர் கொடுத்தது வந்து எடுத்துக்க முடியாது. ஏதாவது தடைகள், ஒரு தடை வந்தால் பரவாயில்ல, சமாளிச்சுட்டு வரலாம். தடை வந்துக்கினே இருக்கும். ஏன்னா அவங்க இன்னும் கழிக்க வேண்டிய கர்மாவை இன்னும் ஏகப்பட்டது இருக்கும், டன்னாக இருக்கும். அதெல்லாம் பண்ணாமல் என்ன பண்ண முடியாது. இன்னும் வந்து ஒரு ஆர்வ கோளாறுல எது வீட்டில் போய் அவன் போயிட்டான்டா, அந்த குருக்கிட்ட போய் வாங்கிட்டான்டா, அவன் வாங்கினதுன்னு பார்த்தீங்கன்னா ஜாலியாக இருக்கான்டா, இல்லாட்டி அந்த வண்டி வாங்கிட்டான்டா, நம்மளும் வாங்கணும். அவன் எதுக்காக வந்திருக்கான்னு குருக்கு தெரியாது, இவன் குரு நினச்சிட்டு உங்களுக்கு தெரியாது. புரியுது? அவங்களுக்கு வரவங்க போகிறவங்களாம் வந்து பலி முட்டாயை தூக்கி எல்லார்கிட்டையும் போண்டா பச்சி கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு இருப்பாங்க. அதை கொடுத்துக்கலாம், கொடுக்குறது தப்பு கிடையாது. அதான் நான் முதல்ல இந்த 4வது காணொலியில் என்ன சொல்லியிருப்பேன், இது கொடுக்கக்கூடாது அப்படின்னு கிடையாது, கொடுத்தா அவங்களால எடுத்துக்க முடியாது அப்படிங்கிறதான் அந்த விஷயம். அந்த இடத்துல ஒருத்தர் குரு ஸ்லிப் ஆகிடுவார், குரு நினச்சிட்டு இருக்கவர் வந்து ஸ்லிப் ஆகிடுவார். அவர் என்ன ஸ்லிப் ஆகிடுவார்னா, போகிறவங்களுக்குலாம் பலி மிட்டாய் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு இருப்பாரு. அவர் கொடுத்தது வந்து வினை வந்து அவருக்கே வந்து திரும்பி அடிக்கும். என்ன அடிக்கும், அவர் வந்து இப்படி கொடுத்தது வந்து அது என்ன பண்ண மாட்டார், அந்த இடத்துல அப்போ ஒரு உணர மாட்டார். என்ன உணர மாட்டார் அப்படின்னா, வரணும் வந்து என்ன பண்ணுவார்னா, ஆரம்பத்தில் வந்து நல்லா விளக்க ஆரம்பிப்பார். ஆனால் இதையே திருப்பி ஒருத்தர் மட்டும் இல்லாமல் அவரே திரும்பி வந்துங்கன்னு
அப்புறம் இன்னும் நிறைய நண்பர்களும் இதே மாதிரி வந்து என்னால் அதை பண்ண முடியல இதை பண்ண முடியலன்னு சொல்லி இருந்தாங்க அப்படின்னா என்ன குருக்கு ஒரு ஸ்டேஜில் வந்து ஃபெடப் ஆயிடுவார். ஃபெடப் ஆகிட்டு என்ன பண்ணுவார், டேரக்டாவோ இன்டெரக்டாவோ என்ன பண்ணுவார், அவங்கள வந்து திட்ட ஆரம்பிச்சிருவாரு, இல்லாட்டி புலம்ப ஆரம்பிச்சிருவாரு. புரியுது உங்களுக்கு? இதை தான் வந்து நீங்கள் நேரடியாகவும் பார்க்கலாம், வந்து யூடியூப்லேயும் நீங்கள் பார்க்கலாம். அவங்க ஏற்கனவே வந்து ஒரு நல்ல நிலையில் இருக்காங்க, ரொம்ப ரொம்ப நல்ல நிலையில் இருக்காங்க. ஆனால் அதை கடைன்னு ஒன்று போட்டாங்க பாருங்க, அந்த கடை ஆர்கனைசேஷன் அப்படின்னு ஒன்று போட்டிங்கனாலே மாயை தான் அது. அதை தான் சொல்ல வரேன் உங்களுக்கு. அந்த மாயை போட்டு அந்த கடைக்குள்ளேயே நீங்கள் உட்காந்துக்கின்னு அந்த மாயை கடக்கிறதே அப்படிங்கிறது வந்து செம காமெடி. அது காமெடி. அதான் நான் சொல்ல வரேன். இதனால தான் வந்து என்ன சொன்னேன் அப்படின்னா, போன காலையில் வந்து என்ன சொன்னேன் அப்படின்னா, நான் எந்த குருவும் விரும்பவும் இல்லை, நான் எந்த குருவும் இல்லை, இந்த குருவும் இல்லை, அந்த குருவும் இல்லை, இதை பண்ண போகிறேன், நான் எதையுமே பண்ண போகிறது இல்லை. எங்கே போனாலும் மாயை தான். மாயை ஜெயிச்சுட்டா நீங்கள் நினைக்கிறதே வந்து பெரிய மாயை தான். ஃபஸ்ட் அதை புரிஞ்சுக்கோங்க. விஷயம் வந்து அப்படி இருக்குது உள்ள. அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுவார் அப்படின்னா, எதுக்கு நீங்கள் அதெல்லாம் வாங்குறீங்க, சரி என்ன சொல்லுவார், என்ன திட்ட ஆரம்பிப்பார் அப்படின்னா, இதெல்லாம் எதுக்கு நீங்கள் வாங்குறீங்க, பண்ண முடியல வந்து ஏன் வாங்குறீங்க, வாங்கினீங்கன்னா அதெல்லாம் பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. அப்போ என்ன பண்ண மாட்டாரு, அதான் அவரோட தப்புன்னு புரியல. என்ன தப்பு அது அவரோட தப்பு அப்படின்னா, அவனால அதை கொடுக்கறதுக்கு முன்னாடியே அவனால எடுத்துக்க முடியுமா எடுத்துக்க முடியாதா, அவன் கர்மாவில் அது இருக்கா இல்லையான்னு பார்க்காம என்ன பண்ண முடியாது. அவர் கொடுத்துட்டு இருக்காரு. போறவங்களாம் நான் கஷ்டப்பட்டு அடைஞ்சேன், அவருக்கு கஷ்டம் பண்ணலாமா, கஷ்டப்படாமலாம் யாரும் அடைய முடியாது. இதை தான் அப்பா அம்மாக்கள் பண்ற தப்பு. அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க வாழ்க்கையில, நம்ம பிள்ளைங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, எல்லாத்தையும் சிம்பிளா பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா அவன் என்ன பண்ணிட்டு இருப்பான், அந்த கஷ்டத்தை உணர்வான்னு நினைக்கிறேன். கஷ்டப்பட்டாதான் சில அனுபவம் வேல்யூபிளான பாடங்கள் வாழ்க்கையில் நம்ம கற்றுக்க முடியும். நீங்க போறல எதுவுமே சும்மா டம்முன்னு சேர்த்து வச்சுட்டு போனீங்கன்னா அவன் என்ன பண்ணுவான், அது வீணா தான் போகும். அதை தான் சொல்ல வரேன். எல்லாத்துக்குள்ளேயும் வந்து மாயை வந்து பக்காவா செக் வச்சுக்கிட்டே இருக்குது. இதை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஒரு வாட்டி பார்த்தா போறாது, ஒரு புக்கை படிச்சா அந்த நேரத்துக்கு எதாவது இப்போ நம்ம பேசுறது இந்த கேட்கும் போது வந்து உங்களுக்கு வந்து எல்லாம் புரிஞ்ச மாதிரி இருக்கும். அதுவும் பெரிய மாயை தான். அதனால தான் அவங்க டெய்லி நாங்கள் தொடர்ந்து காணொலி போட வந்து நாங்கள் விரும்பல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டெய்லி காணொலி போடணும் அப்படின்றது நான் நோக்கம் வந்து நல்ல நோக்கம். ஆரம்பத்தில் எல்லாமே வந்து நல்லா தான் இருக்கும். நோக்கம்ன்றது என்றைக்குமே எல்லாருக்குமே வந்து நல்ல நோக்கமாக தான் இருக்கும். நீங்கள் போடுங்க, நீங்கள் போடுறது வந்து நல்லா தான் இருக்குது, நாங்கள் கேட்க தயாராக இருக்கோம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அது ஜென்யூனாக தான் சொல்கிறீங்க. ஆனால் வந்து நாங்கள் வந்து அதை வந்து போடாமல் இருக்கிறதுக்கு ரீசன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, மெயின் ரீசன் வந்து போட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா டெய்லி போடணுமே அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள போய் நம்ம போய் மாட்டுவோம். நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, ஆரம்பத்தில் எல்லாமே இனிமையாக தான் இருக்கும். ஆனால் வந்து போட என்ன ஆகும் அப்படின்னா, கேட்கணுமேங்கிற ஒரு மாயைக்குள்ள போய் நீங்கள் மாட்டுவீங்க. டெய்லி போய் கேட்கணுமே, டெய்லி இந்த டைம் வருது, டெய்லி இந்த டைம் கேட்கணும் அப்படின்னு ஒரு இதுக்குள்ள மாட்டுவீங்க. ஆனால் ஆரம்பத்தில் வந்து எது இனிமையாக இருந்தது அப்படின்னா, அடுத்தது எப்போ அது நிகழும் அப்படிங்கிறது தெரியாதது தான் வந்து அந்த இடத்துல வந்து இனிமை. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் எப்படி இருக்குது பாருங்க விஷயம். எல்லாமே ஏற்கனவே இந்த டைம்ல தான் நடக்கணும், டெய்லி நடக்கணும் அப்படின்னு என்ன அர்த்தம், அந்த அன்னோன் இதுவுமே தெரியாத ஒரு விஷயம், அந்த இன்ஃபைனைட் அதை வந்து ஃபைனைட்டாக விரும்புறீங்க. புரியுதா உங்களுக்கு? அந்த மாயை அதை தான் வந்து என்ன சொல்கிறேன்னா, இன்ஃபைனைட்டாக இருக்க அந்த அபரிமிதமாக இருக்கிற விஷயம் அது எப்போ என்ன நடக்கும்னு தெரியாது, எந்த பாசிபிலிட்டியில் வெளிப்படும்னு தெரியாது. அதுக்கு அதை என்ன பண்ண முடியும், அடுத்த மேக்ஸ் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா, கையை கொட்டி வாயை போத்தி அவன் இதே வந்து அது எப்போ நிகழும் அப்படின்னு உட்காந்துட்டு வேணா இருக்கலாம். உட்காந்துட்டு இருக்கா ஃபிசிக்கலாக மட்டும் இல்லை, மென்டலாகவும் எந்த தாட் இல்லாமல் உட்காந்துட்டு மட்டும் இருக்கலாம். அது எப்போ நிகழுதோ அப்போ நம்ம வந்து அதை பார்த்து அப்படியே இருக்கிறது தான் வந்து ரசனை. ஓகேங்களா? இதுதான் வந்து அழகு. ஆரம்பத்தில் எல்லாமே அழகாக தான் இருக்கும். ஏன்னா எப்போ நம்ம போடுவோம், அடுத்த காலத்தில் நம்ம என்ன பேசுவோம், அது தெரியாமல் இருக்கிறது தான் வந்து அழகு. அதை முன்னாடியே நீங்கள் உங்களை அறியாமலே அதை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் நீங்கள் எவ்வளோக்குள்ள அதை சால்வ் பண்ணுறீங்களோ, இதுதான் அப்படிங்கிறது வந்து அப்போ அது வந்து அழகு கிடையாது, அது ஆப்போசிட், அது அசிங்கம், அதுக்குள்ளே இருக்க மாயை இது. புரியுதா உங்களுக்கு? ஒன்றை பிச்சுக்கணும் ஒன்று தொடர்ந்து வந்துன்னே இருக்கும். ஓகேங்களா? என்ன சொல்ல வரேன் இந்த இடத்துல உங்களுக்கு அப்படின்னா, அப்போ என்ன ஆகிடும்னா, அந்த ரெஸ்ட்ரிக்ஷனுக்குள்ளே போய் நம்ம போய் மாட்டிப்போம். அந்த இயல்பு அடுத்தது என்ன பேச போகிறோன்னு எனக்கும் தெரியாது, என் வாயில் என்ன வரும்னு எனக்கும் தெரியாது, நான் என்ன பேச போகிறேன்னு உங்களுக்கும் தெரியாது, என்ன கேட்க போகிறீங்கன்னு உங்களுக்கும் தெரியாது. அதுதான் அந்த இடத்துல வந்து அந்த அட்ராக்ஷனு. அப்போது டெய்லி ஒரு ரொட்டீன்குள்ளே போய் மட்டும் நான் ஐயோ மணி ஆயிடுச்சு நான் போட்டு ஆகணும், வேறு வழியில் நான் அறக்க பறக்க பண்ண ஆரம்பிப்பேன். நீங்களும் வந்து ஐயோ டெய்லி போடுறான் அப்படின்னு கேட்டுட்டு அப்போ என்ன நம்மள அறியாமலே என்ன பண்ணுறோம், ஒரு வேலை அப்படிங்கிற சிஸ்டத்துக்குள்ளே போய் மாட்டுறோம். அப்போ விரும்பி நம்ம பண்ணோம், நீங்கள் விரும்பி கேட்டீங்க. இப்போ என்ன விருப்பம்ங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி பண்ணணுமே அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள போய் நம்ம மாட்டோம், ஒரு லூப்பில் போய் மாட்டோம், சூழலில் போய் மாட்டோம். நீங்களும் வந்து என்ன பண்ணுவீங்கன்னா, கேட்கும் போது வந்து நீங்களா யதார்த்தமாக எதாச்சியாக உள்ள வந்து கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க. அப்புறம் அது லூப்பில் போய் மாட்டிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, மெக்கானிக்கல் மோஷன். புரியுதா உங்களுக்கு? அந்த மெக்கானிக்கல் மோஷன் போயிடுச்சு அப்படின்னா அந்த ஆர்வம் குறைஞ்சிடும். ஏன் அப்படின்னா, ஆர்வங்கிறதே என்ன தெரியாமல் இருக்கோ, எது அடுத்தது என்ன நடக்கும் தெரியாமல் இருக்கிறது தான் வந்து அந்த இடத்துல வந்து ஆர்வம். புரியுதா உங்களுக்கு? அது என்னன்னு தெரிஞ்சிடுச்சுன்னா புஷ்ன்னு போய்டும் உங்களுக்கு. அந்த சர்ப்ரைஸ் எலிமெண்ட் வந்து அங்கே போய்டும் உங்களுக்கு. சர்ப்ரைஸ் எலிமெண்ட் போயிடுச்சு அப்படின்னா போடுறவங்களுக்கும் அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்காது, அவங்கள அறியாமலே கேட்குறவங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அது மெக்கானிக்கல் மோஷன், ஒரு கடமையாகிடும். கடமை பண்ணணுமே அப்படின்னு நம்ம பண்ணோம் அப்படின்னா ரெண்டு பேருக்கும் அது யூஸ் இல்லை, அது வெறும் ஒரு வார்த்தை விளையாட்டாக தான் இருக்கும். உண்மை வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உண்மை வந்து வார்த்தையில் கிடையாது. எதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம் திரும்பி. உண்மை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மௌனத்தில் தான் வந்துருக்கு. மௌனத்தில் ஒழிஞ்சிக்கிட்டு இருக்குது உண்மை.
அதை தான் வந்து என்ன பண்ணுறேன் உங்களுக்கு அப்படின்னா இன்டெரக்டாக சொல்கிறேன். என்ன சொல்கிறேன் உங்களுக்கு அப்படின்னா, வாரத்துக்கு இப்போதைக்கு நம்ம வந்து 2 நாள் போடுறோம், அந்த 2 நாளும் வந்து செவ்வாய் மற்றும் வெள்ளியில் நம்ம போடுறோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஏன் அதை நம்ம பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினான நோக்கம் வந்து ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செவ்வாய்க்கிழமையோ இல்லை வெள்ளிக்கிழமையோ போட்டாலும் அதை மக்கள் என்ன பண்ணுங்க, நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நாங்கள் தயாராகும் அப்படின்னு அர்த்தம். இதை தான் வந்து போன கணக்கில் சொன்னேன். கேட்டுக்கிட்டே இருக்கிறது சும்மா தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது, அது பிரயோஜனமே கிடையாது உங்களுக்கு. ஓகேங்களா? அதான் சொன்னேன், அதை வந்து உள்வாங்கி அது உங்கள் புரிதலுக்கு எடுத்துட்டு வரதுக்கு கொஞ்சம் வந்து என்ன பண்ணணும், கொஞ்சம் வந்து விடணும், அதை விட்டு பிடிக்கணும். விடுறது தான் வந்து இந்த இடத்துல வந்து கேப்பு. அதை தான் வந்து என்ன சொல்கிறேன், இந்த இடத்துல மௌனம்னு சொல்கிறேன். அந்த மௌனம், அந்த கேப் இருந்தால் தான் அந்த தெரிதல் வந்து புரிதலாக மாறும். கண்டினியூஸாக நீங்கள் தெரிதல் அப்படி தெரிஞ்சுக்கினே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்டில் போய் உட்காந்துருவீங்க. இது நான் வந்து அதான் சொல்கிறேன் உங்களுக்கு, திரும்பி 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 ஒரு தகவலை கொடுக்குறது நம்ம வேலை கிடையாது. நான் அதான் தெளிவாக உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கேன் உங்களுக்கு. அப்போ நம்ம தகவலை கொடுக்கல இந்த இடத்துல உங்களுக்கு. அப்போ நம்ம என்ன சொல்கிறோமோ அதை தான் வந்து நம்ம செயல்லையும் நாங்கள் காட்டிக்கிட்டு இருக்கோம். ஆனால் மக்களால் அதை பார்க்க முடியல. ஏன் அப்படின்னா இப்போ அந்த நிலையில் அவங்க இல்லை. அதை தான் நான் சொல்ல வரேன் உங்களுக்கு. அப்போது அந்த மௌனம்னு என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நீங்கள் வந்து இப்போ யூடியூப்பில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, நான் காணொலிகள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் வந்து என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, நீங்கள் வந்து நம்மக்கிட்ட வந்து ஒரு கோர்ஸ் அப்படிங்கிற விஷயம் மூலியமா வந்து நம்மக்கிட்ட வரல. இல்லாட்டி நம்மக்கிட்ட வந்து பணம் அப்படின்னு கொடுத்துட்டு வந்து உட்காந்துட்டு இல்லை. நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த இடத்துல, ஆனால் நீங்கள் பணம்னு கொடுக்கல, ஆனால் அதோட மதிப்பான ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த வந்து நீங்கள் கொடுத்துட்டு தான் இருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு அது தெரியல. என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மதிப்பான பொருள் வந்து என்ன நீங்கள் கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இன்வெஸ்ட்னா வந்து மூலதனம் பண்ணி முதலீடு போட்டுட்டு இருக்கீங்க. என்ன மூலதனம் போட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னா, உங்களோட மதிப்பான நேரத்தை வந்து நீங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அது பணம், எந்த பணத்துக்கும் அந்த நேரத்தை வந்து ஈடே ஆகாது. ஓகேங்களா? ஆனால் உங்களை அறியாமலே உங்களோட மதிப்பான வந்து நேரத்தை வந்து இழந்தா திரும்பி இடைக்கவே முடியாத ஒரு நேரத்தை வந்து என்ன பண்ணுறீங்க, எங்களுக்கு வந்து நீங்கள் கொடுக்குறீங்க. அதை வந்து நாங்கள் வந்து வீணடிக்க விரும்பலை. அதனால தான் வந்து டெய்லி உங்களுக்கு வந்து போடலை. ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுக்கோங்க. வந்து இதை வந்து நீங்கள் பார்க்கணும், நாங்கள் அதை பார்த்துருக்கோம். அதை தான் வந்து நான் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறேன். தினமும் போடலாம், போடுறதுனால உங்களுக்கு பிரோஜனம். ஒரு தகவல், இன்று ஒரு தகவல் மாதிரி டெய்லி தென்கட்சி சுவாமிநாதன் 30 வருஷம் வந்து ரேடியோவில் பேசிக்கினே இருந்தார், டெய்லி ஒரு தகவல்னு. அதனால் இப்போ என்ன பிரோஜனம் இருந்தது, புரியுதா உங்களுக்கு? ஸோ அதுதான், அதை வாங்குறத வந்து உள் வாங்கணும். உள் வாங்குறதுக்கு தான் வந்து கேப்பு. இதை தான் வந்து என்ன சொல்கிறேன் உங்களுக்கு அப்படின்னா, பொறுமை காக்கவும் அப்படின்னு கமெண்ட்ஸ் வந்து நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். அப்போ திரும்பி 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 சொல்லிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக பேசிக்கலாமே அப்படிங்கிறதுக்கு தான் இப்போ நாங்கள் உங்களுக்கு பேசுகிறேன். உங்களுக்கு அந்த பொறுமை, அந்த எப்படா வரும் அப்படின்னு நீங்கள் ஒரு பொறுமையாக இருக்கீங்க பாருங்க. அந்த பொறுமையில் தான் வந்து என்ன ஆகும்னா, அவங்க தெரிதலுங்கிறது வந்து உள்ளே இறங்கும். இதுதான் அந்த பொறுமை. அந்த பொறுமையை தான் என்ன சொல்கிறேன்னா இந்த இடத்துல வந்து மௌனம் அப்படிங்கிறேன். சும்மா நான் ஸ்டாப்பாக நம்ம பேசிக்கிட்டே இருந்தோம், வார்த்தையில் விளையாடிட்டு இருந்தோம்னா எந்த வார்த்தையில வந்து எந்த உண்மையும் கிடையாது. ஒரு வார்த்தையிலேருந்து அடுத்த வார்த்தைக்கு நடுவில் இருக்க அந்த மௌனம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் தான் வந்து உண்மை வந்து சத்தியம் வந்து ஒழிஞ்சிக்கிட்டு இருக்குது. ஓகேங்களா? விஷயம் வந்து இப்படி இருக்குது. கண்டினியூஸாக நான் ஸ்டாப்பாக செய்யணும் 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 அப்படின்னீங்கன்னா ஒன்றையுமே நீங்கள் பிடிக்க மாட்டீங்க. ஏன்னா உள்ள வந்து அப்படி இருக்குது மாயை. எவ்வளோ பெரிய குருவாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய தெய்வமாக இருந்தாலும் மாயை வந்து இப்படி இருக்குது. இதை தான் சொல்ல வரேன். இதை தான் வந்து நான் என்ன சொன்னேன், அந்த 2 விதமான அந்த குரு காணொலிகள், 2 விதமான குருக்களை பற்றி இப்போ நான் பேசினேன் உங்களுக்கு. அடிநிலையில் குருக்கள் இப்படி வியாபாரம் பண்ணுறாங்க, மேல் நிலையில் இருக்க குருக்கள் வந்து அவங்க வியாபாரம் பண்ணலை, உண்மையாகவே அவங்க நோக்கத்தை அவங்க கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதை அவங்களால கொடுக்க முடியல அப்படிங்கிறது தான் வந்து அந்த இடத்துல பார்க்குறேன். ஏன் கொடுக்க முடியல, இது 2த்தையும் கன்சால்டேட் பண்ணி தான் நம்ம வந்து அந்த வீடியோலேயே பேசியிருப்போம், நம்ம காணொலிகளே என்ன பேசியிருப்போம் உங்களுக்கு. யாருக்கு தகுதி இருக்கோ, யாருக்கு எடுத்துக்க முடியுமோ அவனுக்கு தான் அது கொடுக்க முடியும். இந்த இடத்துல என்ன பண்ணீங்கன்னா, எனக்கு அந்த டெக்னிக்கை பற்றி பேசு, இந்த டெக்னிக்கை பற்றி பேசுன்னு, நான் இன்னும் ஒரு டெக்னிக்கை பற்றி நாங்கள் பேசவே இல்லை, ஒரு டெக்னிக்கல் டேர்ம் கூட நாங்கள் இன்னும் யூஸ் பண்ணவே இல்லை. ஏன் அப்படின்னா மக்களால் அதை பற்றி எடுத்துக்க முடியாதுன்னு தெரியுது. அதனால தான் அதெல்லாம் நாங்கள் வந்து இன்டென்ஷனலாக வந்து என்ன பண்ணுறோம்னா வேணுமெட்டே வந்து அதை நாங்கள் அவாய்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், இது மட்டும். ஓகேங்களா? அப்படி இருக்கும்பொழுது வந்து எனக்கு அதை பற்றி சொல்லு, இதை பற்றி சொல்லு, நான் அதை போய் பிடிச்சிட முடியாதா, இதை போய் நான் பிடிச்சிட முடியாதா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இப்போ என்னோட ஒரு அன்பர் வந்து, என்னோட ரொம்ப ஒரு நண்பர் வந்து எனக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக வந்து 2 நாளுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொடர்பு கொண்டாங்க. நம்மள தொடர்பு கொண்டு கமெண்ட்ஸ் செக்ஷன் மூலியமால நம்ம வாட்ஸ்அப் மூலியமாக தொடர்பு கொண்டாங்க. இந்த அவங்க சொன்னதை வந்து அந்த வாட்ஸ்அப்பில் வந்து எனக்கு ரெக்கார்ட் பண்ணி 1 நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரெக்கார்ட் பண்ணி எனக்கு வந்து அனுப்பிச்சிருக்காங்க. இப்போ நம்ம இந்த காணொலியிலேயே வந்து அந்த ஆடியோ வந்து உங்களுக்கு நான் போடுறேன். ஓகேங்களா? அதை நீங்கள் கேளுங்க. ஹலோ ராஜேஷ், எப்படி இருக்கிறீங்க? எனக்கு ஒரு கேள்வி. இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, உங்கள் ஆன்மா உங்களுக்கு தான் தெரியும், 1 to 1 தான் குருவால் உங்களுக்கு பலன் இருக்கும். ஸோ குருவையும் நீங்கள் தேட முடியாது, அவரை தான் உங்களை தேடி வரும். இது மாதிரிலாம் நீங்கள் நிறைய சொல்லிட்டீங்க. அப்புறம் யோகா அந்த பயிற்சி பண்ணும்போது தான் உங்களுக்கு அப்படி இருக்குதுன்னா உங்களுக்கு முன்னேற்றம் வருதா? யோகத்தினால தான் பண்ண முடியும், அந்த நிலையை அடைய முடியும். அதுவும் நிலைன்னா என்ன, அந்த பூர்வ மையம், அந்த ப்ராசஸ் எல்லாத்தையும் நான் மென்ஷன் பண்ணுறேன். வாட் எவர் யூ கால்ட் இட் ஆஸ் என்லைட்மெண்ட். இப்போ ஞானத்தாலேயும் ஒருத்தன் அந்த நிலையை அடைய முடியும் இல்லை?
அடைய முடியும். ஸோ இப்போ என்னதான் பண்ணணும்னு சொல்றீங்க நீங்க? இப்போ நீங்க ஒண்ணொன்னா இது இல்ல, இது இல்ல, இது இல்லன்னு கழிச்சிட்டு வரீங்க. என்னதான் அப்போ பண்ணணும்? சொல்லுங்க. இந்த 4 வீடியோவும் பார்த்துட்டு 5 வீடியோ ஆக்சுவலாக 5 வீடியோவும் பார்த்துட்டு வந்து இந்த ஒரு கேள்வி கேட்குறாங்க. இதுக்கு நான் என்ன பதில் கொடுக்க முடியும்னு நினைக்கிறீங்க? இதை தான் நான் சொல்ல வரேன். மாயை எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு நான் சொல்ல வரேன். அவங்களுக்கு நான் இந்த மட்டும் எந்த பதிலும் நான் உங்களுக்கு கொடுக்கல. அவங்க எனக்கு ரொம்ப வேண்டி நெருங்கி நண்பர் தான். இதில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை நான் சொல்லாதது வந்து சொன்னதாக அவங்க எடுத்துக்கிறாங்க. ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்லாதது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு எதெல்லாம் தோதா இருக்கோ, எதெல்லாம் அவங்களுக்கு வந்து வசதியாக இருக்கோ அதை மட்டும் தான் வந்து என்ன பண்ணுறாங்க, எடுத்துக்கிறாங்க. அது அவங்க எடுத்துக்கல, அவங்க மனம்ங்கிற விஷயம் தான் அது பண்ணுது. அதை தான் சொல்ல வரேன் உங்களுக்கு. என்ன பண்ணுது இங்கே இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆன்மாங்கிறது நம்ம தான் நம்ம ஆன்மாக்குள்ளே போகணும். குருவும் 1 to 1 தான் கொடுக்க முடியும். அப்புறம் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா வந்து நம்மளா தேடி குருவை போக முடியாது அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படின்னு பல விஷயங்கள் சொல்கிறீங்க. அந்த பல விஷயங்கள் சொன்னாங்க பாருங்க, அங்கெல்லாம் தான் வந்து அவங்களால எதெல்லாம் எடுத்துக்க முடியாதோ அதெல்லாம் தான் என்ன பண்ணிட்டாங்க, பல விஷயம்னு ஒரு வார்த்தையில் அடக்கிட்டு முடிச்சுட்டு போயிட்டாங்க. ஆனால் நான் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அவ்வளோ தெளிவாக விவரமாக தான் நான் பேசியிருக்கேன். அதான் சொல்கிறேன், நான் இன்னும் டேரெக்டாக இதை பண்ணுங்க இல்லாட்டி இதை பண்ணாதீங்க எங்கேயுமே நான் வந்து நம்ம காணொலி இன்னும் நான் சொல்லவே இல்லை. உங்களுக்கு என்னெல்லாம் இருக்குன்றதான் நம்ம காட்டிகிட்டு இருக்கோம் உங்களுக்கு. அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பல விஷயம் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அதெல்லாம் அவாய்ட் பண்ணி விட்டுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் சொல்லாத விஷயங்கள் அந்த யோகா அந்த இது, அப்போ அவங்களுக்கே வந்து நிலைன்னு சொல்கிறாங்க. அது என்ன நிலைன்னு அவங்களுக்கே தெரியல. அப்போது எங்கே போகணுன்னு அவங்களுக்கே தெரியல, ஒரு கிளாரிட்டி இல்லை. அது எப்படி இருக்குன்னா, ரோட்டில் நின்றுட்டுருக்காங்க, பஸ் ஸ்டாப்பில் நின்றுட்டு இருக்காங்க, ஒரு பஸ் வருது, ஏறிக்கிட்டாங்க. ஏறினோட கண்டக்டர் முதல்ல என்ன கேட்பாரு, எங்கே போகணும் அப்படின்னு கேட்பாரு. டிக்கெட் வாங்குறதுக்கு, டிக்கெட் கொடுக்குறதுக்கு அவர் தான் கேட்பாரு. அப்போ அங்கே போயிட்டு அப்படியே அவரை போய் பேந்த முழிக்கிற மாதிரி. அப்போ எங்கே போகணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியல, அந்த நிலைன்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, அப்போது அடைய முடியுமா, அடைய முடியாதுல்ல அப்படிங்கிறீங்க. அப்படின்னா எங்கேயுமே நான் சொல்லவே இல்லை, யோகான்ற ஒரு வார்த்தையை நான் இன்னும் யூஸே பண்ணல உங்களுக்கு. ஓகேங்களா? அது மூலியம் அந்த நிலை எந்த நிலை தெரியாது, அடைய முடியும் அடைய முடியாது. அவங்களே ஒரு கேள்வி கேட்குறாங்க, அவங்களே ஒரு பதிலை கொடுத்துக்கிறாங்க. நெக்ஸ்ட் அப்போ ஞானத்து மூலியமா அடைய முடியுமா? அப்போ அந்த நிலைன்னு நீங்கள் சொல்கிறது வந்து என்லைட்மெண்ட்டு, நீங்கள் என்லைட்மெண்ட்டு, அப்போ ஞானம். ஸோ புரியுது அவங்களுக்கு என்ன ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்டில் இருக்காங்க அவங்க. அவங்களுக்கே வந்து அவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு தேவை வந்து அவங்களுக்கே தெரியல. ப்ளஸ் வந்து நம்ம சொல்லாதெல்லாம் சொன்னதாக அவங்க எடுத்துக்கிறாங்க. அதை தான் சொல்ல வரேன். இந்த விஷயத்தில் இருக்க டேஞ்சரே வந்து அதுதான். நான் அதை தான் சொன்னேன் போன வாட்டியே. நான் கடைசி காணொலியில் 5வது குரு காணொலியை பற்றி என்ன பேசியிருப்பேன், எப்படி முடிச்சிருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஜீசஸ் ஓவருடைய வள்ளலாரோ அவங்க வந்து ஒரு சத்தியத்தை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஆன்மா அப்படிங்கிற நிலையில வந்து பேசியிருக்காங்க. ஆனால் அதை வந்து எழுதுனவங்களோ, அதை வந்து பதிவு பண்ண எழுதுனவங்களோ, இல்லாட்டி வந்து அதை சொல்லிக் கொடுத்த டீச்சர்ஸோ, இல்லாட்டி வந்து படிக்கிற நம்மளோ மனங்கிற ஒரு நிலையிலேருந்து அந்த சத்தியத்தை பிடிக்க ட்ரை பண்ணுறோம். அது தப்பு கிடையாது. ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா, அதை வச்சுட்டு நம்ம டேஸ்ட்டுக்கு நம்ம எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதுதான் அவரு சொன்னார் அப்படின்னு நம்ம வந்து சொல்லிக்கிறோம் அப்படின்னு வந்து இதை தான். ஆனால் வந்து அது வந்து வேலைக்கு ஆகாது. ஏன் வேலைக்கு ஆகுதுன்னா, அதுக்கெல்லாம் வந்து அவங்க சைன் போட மாட்டாங்க. அதான் சொல்ல வரேன். அதே தான் நானும் இங்கே சொல்ல வரேன். நான் சொல்லாததெல்லாம் இங்கே சொன்னதான் நீங்கள் எடுத்துக்கிறீங்க. நான் அப்படிலாம் சொல்லவே இல்லை. எங்கே போய் நான் சொன்னேன், நீங்கள் சும்மா நான் எங்கள் வாயிலேருந்து வரவே இல்லை. விஷயங்கள் அப்படி இருக்குது. புரியுதா உங்களுக்கு? இதில் என்ன சொல்ல வரேன் உங்களுக்கு அப்படின்னா, அந்த அன்பர்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன், இந்த மட்டும் அவங்களுக்கு வந்து நான் என்ன பண்ணல, எந்த ஒரு விடையை நான் இன்னும் உங்களுக்கு நான் கொடுக்கல. ஏன் கொடுக்கல அப்படின்னா, இவங்க கேட்குற கேள்விக்கு அகைன்ஸ்டாக தான் வந்து நான் பேசியிருக்கேன். நீங்கள் போய் ஒரு விஷயத்தை போய் குரு கிட்டேயோ இல்லாட்டி யாருக்கிட்டேயோ இல்லாட்டி இயற்கை கிட்டேயோ ஒரு புக்கு கிட்டேயோ இல்லாட்டி என்ன பண்ண முடியாது, எனக்கு இதை கொடு அதை கொடு நீங்கள் கேட்கவே முடியாது. அதை தான் நான் சொல்கிறேன், திரும்பி சொல்கிறேன். அந்த விஷயமே புரியல. அதை நல்லா கேட்டு தலையை ஆட்டிட்டு வந்து திருப்பி அதே விஷயத்த வந்து அப்போ நீங்கள் வந்து நீங்கள் என்னவா இருக்கீங்கன்றதை நீங்கள் பார்க்கல. அதை தான் அதில் சொல்ல வரேன். அந்த நிலையில தான் இப்போ நீங்கள் இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது எப்படி கொடுக்க முடியும்னு நினைக்கிறீங்க அந்த இடத்துல? அதுக்கு மேலே எதையுமே கொடுக்க முடியாது. அந்த இடத்துல என்ன கொடுக்க முடியும்னா, நீங்கள் இந்த நிலையில் இருக்கீங்கன்னு உங்களுக்கு காட்ட தான் முடியும். ஃபர்தராக ஒரு விஷயத்தை உங்களுக்கு கொடுக்கவே முடியாது. இப்படி இருக்குது விஷயம். இது உங்கள் தப்பு இல்லை. மாயைங்கிறது அது இல்லாத இடமே இல்லை. மாயையெல்லாம் நீங்கள் விட்டு வெளில வரவே முடியாது. விஷயம் அப்படி இருக்குது. ஓகேங்களா? இதை வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் உண்மையை எடுத்துக்கணும், உங்கள் டேஸ்ட்டுக்கு குரு கொடுக்கணும், உங்கள் டேஸ்ட்டுக்கு வந்து கடவுள் வந்து பாக்கெட்டில் வச்சுக்கணும். இது வந்து வாங்கி பாக்கெட்டில் வச்சுக்கிற ஒரு விஷயம் இல்லை. நான் திருப்பி அதான் சொல்ல வரேன். அது கேட்கும்போது நல்லா சந்தோஷமாக இருக்கும் உங்களுக்கு. ஆனால் அது செயல் எடுத்துகிறது அவ்வளோ கஷ்டம். அதை தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அதனால தான் எந்த விடையும் நான் கொடுக்கல. ஏன்னா இதுக்கு மேலே நான் எதை கொடுத்தாலும் உங்களால் எடுத்துக்கிற நிலைமை நீங்கள் இல்லைங்கிற போது நான் திருப்பி ஊற்றிக்கிட்டு இருந்தேன்னா அப்போ என்ன அர்த்தம்? நான் தான் மாங்காய் மடையன்னு அர்த்தம் அந்த இடத்துல. அது என்னோட மாயை ஆகிடும். மாயைங்கிறது அப்படி இருக்குது விஷயம். குருவாக இருந்தாலும் அந்த மாயை விடாது. ஸோ அதனால தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எந்த டெக்னிக்கும் யாருக்கும் நாங்கள் சொல்லலை. ஏன் அப்படின்னா, டெக்னிக் சொல்லக்கூடாதுன்ட்டு கிடையாது. இந்தியாவில் டெக்னிக்காக பஞ்சம். அந்த டெக்னிக் எங்கேருந்து வந்தது? பயிற்சிகளுக்காக பஞ்சம். என்ன சொல்கிறது, ஆன்மீகத்துக்காக பஞ்சம் இந்தியாவில். ஏன் அப்படின்னா, எல்லாத்தையும் காரணம் மகான்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தான் நம்ம ட்ரிபியூட் கொடுத்துருப்போம். ஓகேங்களா? நம்ம நாள் அது காணொலியில். அப்போ அவ்வளோ பண்ணியிருக்காங்க, அவ்வளோ உணர்ந்துருக்காங்க, அவ்வளோ உணர்ந்தது அவ்வளோ வெளிப்படுத்தியிருக்காங்க. நேரடியாக மறைமுகமாக வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனால்
என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மட்டும் இல்லை, நம்மளுக்கு இந்தியர்களுக்கு மட்டும் தான் கொடுத்தாங்களா? இல்லை, படைக்கப்பட்ட அவ்வளோ பேரும் வந்து அதனால என்ன ஆகணும், பயன்பெறணும் அப்படிங்கிற ஒரு நல்ல உயர்ந்த நோக்கத்தில் தான் அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. அதை தான் வந்து நம்ம பார்க்கணும். அப்படி இருக்கும்போது அந்த பயிற்சிகள்லாம் அவ்வளோ பயிற்சி இருக்குது. இந்தியாவில் ஒரு பயிற்சி ஒரு புக் அப்படின்னு கிடையாது, அப்படி அவ்வளோ பயிற்சி இருக்குது. அப்போ அவ்வளோ பயிற்சி இருக்கும்போது என்ன பிரச்சனை அப்படின்னா, எப்படி நான் சொன்னேன் கொண்டாந்து முன்னாடி ஆரம்பிக்கும் போது, ஒரு பதில் வந்து இன்னொருத்தருக்கு வந்து பயன்படாது, ஒரு விளக்கம் வந்து இன்னொருத்தருக்கு பயன்படாது. அந்த கமெண்ட் செக்ஷன்ல தான் சொன்னேன் உங்களுக்கு. அந்த அனுபவத்தை பத்தி பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன், ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து மறைமுகமா வந்து எங்களுக்கு வந்து இமெயிலில் வந்து அந்த மின்னஞ்சலில் வந்து தொடர்பு கொள்ளுங்கன்னு சொன்னேன். ஏன்னா அதை தான் இங்கே சொல்ல வரேன். அப்போ ஒரு பயிற்சியை வந்து நான் பேசினேன் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, அது எல்லாராலையும் எடுத்துக்க முடியாது. ஏன், அதனால தான் வந்து அவ்வளோ வேரியேஷன், அவ்வளோ டன்னா வந்து இந்தியாவில் வந்து பயிற்சிகள் இருக்கு. பயிற்சிகள் இல்லை அதெல்லாம் வேஸ்ட் அப்படின்னு நான் சொல்ல வரல, அப்படி எடுத்துக்காதீங்க. இப்போ நம்ம கமெண்ட்ல தான் சொன்னேன், இப்போ நம்ம கமெண்ட்ஸ் போட்டு நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் இப்போ பார்த்து அந்த வீடியோஸ் பார்த்தவங்களே இவ்வளோ விதமாக பிரிஞ்சு இருக்காங்க. அதை தான் நான் சொல்ல வந்தேன். இப்போ இந்த காணொலி மூலியமாக அதை தான் உங்களுக்கு நான் தெரிவிச்சுக்கிட்டு இருக்கேன். எல்லாருமே ஒரே நிலையில் இப்போ இல்லை. அதை தான் வந்து ஒருத்தர் வந்து லைக் போட்டு போயிடுறாங்க, ஒருத்தர் லைக்கும் பார்க்காம அப்படியே பார்த்துட்டு ஸ்பெக்டேட்டர் மாதிரி அப்படியே போயிடுறாங்க. சில பேர் நல்லா இருக்குன்னு கமெண்ட் பண்ணுறாங்க, சில பேர் வந்து எனக்கு அதை கற்றுக்கூடிய இதாக கொடுத்துக்குன்னு கேட்குறாங்க, சில பேர் நான் அப்படி ஆயின்றிருக்கேன் இப்படி ஆயின்றிருக்கேன் அதுக்கு என்னன்னு கேட்குறாங்க. புரியுதாங்க? சில பேர் வந்து திட்டுறாங்க, சில பேர் இதெல்லாம் வானான்ட்டு அன்சப்ஸ்கிரைப் பண்ணி போகிறாங்க. ஸோ அதே கமெண்டேட்டர்ஸ் தான், ஒரே காணொலி தான், ஆனால் ஒவ்வொருத்தரும் ஒரு விதமாக எடுத்துக்கிறோம். அதான் ஒவ்வொருத்தர் ஒரு நிலையில் இருக்கும். இதை தான் நான் காலங்காலமாக பேசிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோவும் ஒவ்வொரு காணொலியும் இதை தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அப்போ அந்த மாதிரி நிலையில் இருக்கும்போது ஒரு டெக்னிக்கை கொடுத்துட்டு இதை நீ பண்ணு அப்படின்னு நான் சொன்னா அந்த இடத்துல பெரிய முட்டாள் வந்து நான் தான். அதான் சொல்ல வரேன், டெக்னிக் வந்து வேஸ்ட் கிடையாது. ஏன் அந்த டெக்னிக்ஸ் இருக்கு, ஏன் அவ்வளோ விதமான டெக்னிக்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதை அடையிறதுக்கு வந்து நான் ஆரம்பத்திலேயே முதல் காணொலியிலே ரொம்ப தெளிவாக சொல்லிட்டேன். 360 டிகிரியும் வேதான், திரும்புகிற எல்லா இடமும் வந்து என்ன ஆகுது, வழி தான், இந்த ஒன்று தான் வழி அப்படின்னு கிடையாது அப்படின்னு நான் முதலே உங்களுக்கு சொல்லிட்டேன். தெளிவாக தான் நாங்கள் சொன்னேன் முதல் காலம். அன்றைக்கி நான் என்ன பேசணும் அதை தான் இப்போ நான் பேசுகிறேன். இப்போ அதுவும் செயல்லையும் அதை தான் நான் காட்டிக்கிட்டு இருக்கேன். புரியுதா உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்? அப்போ அப்படின்னா நான் வந்து உங்களெல்லாம் வந்து விநாயகர் முதல்ல அந்த காணொலியில் சொல்லியிருப்போம் பாருங்க, விநாயகர் ஞான பழம் அடையிறதுக்கு வந்து எப்படி அடைஞ்சாரு அப்படின்னு சொன்னேன் உங்களுக்கு. ஒரு ஷார்ட்கட் மூலிமா என்ன பண்ணாரு, அம்மையப்பனை சுற்றிட்டு அந்த ஞானக்கனியை வந்து அடைஞ்சாரு அப்படின்னு நான் சொன்னேன் உங்களுக்கு. ஆனால் முருகர் வந்து என்ன பண்ணாரு அப்படின்னா, அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை கேட்டுட்டு அவர் மயில எடுத்துக்கிட்டு உலகத்தை சுற்றிட்டு வந்து அதை அடையணுன்ட்டு போனார் அப்படின்னு நான் சொன்னேன். அது ஒரு லாங் ரூட்டு அப்படின்னு சொன்னேன். அப்புறம் என்ன சொல்லியிருப்பேன், எப்படி சொல்லியிருப்பேன் அப்படின்னா, நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு நான் என்ன தான் ஸ்பெசிஃபிக்காக அந்த என்ன கை காட்டி சொல்லியிருப்பேன். நம்மள மாதிரி ஆளுங்களுக்குலாம் விநாயகர் போனால் ஷார்ட்கட் தான் வந்து கரெக்டு, ஒத்து வரும் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. அதே தான் வந்து அதனால தான் வந்து நான் இப்போ நீங்கள் கேட்குற டெக்னிக், அந்த பயிற்சி இந்த பயிற்சி எல்லாமே வந்து இருக்குது, எல்லாமே உண்மை தான். ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா, அதெல்லாம் வந்து எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருகர் போனால் மயில் எடுத்துக்கின்னு உலகத்தை சுற்றுற ரூட் அது, ஓகேங்களா? அதை அப்படி இருக்குது விஷயம். ஆனால் என்னன்னு உங்களுக்கு தெரியல, அதனால தான் அதை பற்றி நான் வந்து விளக்காமல் இருக்கேன் உங்களுக்கு அதை பற்றி. ஆனால் நான் உங்களுக்கு வந்து மறைமுகமாக வந்து இன்டெரக்டாக வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் உங்களை அறியாமலே அதை வார்த்தையை வாய் விடாமல் நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, விநாயகர் போனால் ஷார்ட்கட் ரூட்டில் தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள கொண்டு போயிட்டு இருக்கேன். அது எனக்கு தெரியும். ஆனால் அதை உங்களுக்கு நான் சொல்லலை. சொன்னேன்னா உடனே என்ன பண்ணுவீங்க நீங்கள், அது உங்களால் ஏற்றுக்கிற நிலைமையில் நீங்கள் இல்லை, அதனால தான் சொல்லாமல் இருக்கும். அது ஏற்றுக்கிற நிலைமை நீங்கள் இருந்திருந்தீங்கன்னா அதை முதல்ல நான் வெளிப்படுத்தியிருப்பேன் உங்களுக்கு. அதான் சொல்ல வரேன். அந்த இடத்துல இப்போ உங்களுக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா, ஒரு ட்ரஸ்ட் இருக்கணும். நம்ம பேசுகிறேன், நம்ம மேலே ட்ரஸ்ட் இருக்கணும். அந்த ட்ரஸ்ட் இருந்ததுன்னா அது உங்களுக்கு புரியும். அது சில பேர் ட்ரஸ்ட்டில் வந்து இன்னும் கண்டினியூ பண்ணுறாங்க. அதான் சொன்னேன், முதல்ல பரபர துருத்துன்னு இருந்தவங்களாம் இப்போ வந்து அமைதியாகி அவங்க வந்து கவனிக்கணும் அப்படிங்கிற ஒரு மோடுக்கு வந்திருக்காங்க. அதை தான் ட்ரஸ்ட் நான் மீன் பண்ணுறேன் இந்த இடத்துல வந்து. அது இல்லாமல் சும்மா பரபர துருத்துரும், அது என்ன இது என்ன அப்படின்னு அதான் சொல்ல வரேன். அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க. எனக்கு வந்து சொல்லக்கூடாதுங்களா, டன்னா வந்து நான் பேசுவேன். நீங்கள் ஏன் கேட்டிங்கனாலே வந்து 10 நாளைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் ஏன் உட்காந்துக்கினேன். ஆனால் அது உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. உங்களுக்கு என்ன பிரச்சனைங்கண்ணா, நீங்கள் கேட்குறீங்க அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறீங்க. அப்போ நான் என்ன பண்ணணும்னு சொன்ன டக்குன்னு உங்களால் பண்ண முடியுமா? அப்போ உங்க கண்ட்ரோல்ல நீங்க இருக்கீங்களா? அந்த நிலையில நீங்க இருக்கீங்கன்னா என்ன பண்ணுன்ற கேள்வியே வந்திருக்காது. இதை உங்களால் பார்க்க முடியுதா? அப்படி முடிஞ்சுங்கன்னா நீங்க வந்து என்ன பண்ணணும்னு கேட்க மாட்டீங்க. நீங்க உங்க கண்ட்ரோல்ல இல்ல. அதை தான் நான் சொன்னேன். சீடனுக்கு 2 தகுதி வேணும்னு சொன்னேன். முதல்ல உண்மை அப்படின்னு சொன்னேன், ஓகேவா? அவன் என்ன பண்ணான், தனக்கு உண்மையாக இருக்குன்னு சொன்னான். 2வது ஒன்று சொல்லியிருப்பேன். என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒழுக்கம் வேணும் அப்படின்னா, என்ன ஒழுக்கம்னு சொன்னேன், சுய ஒழுக்கம்னு சொன்னேன். சொசைட்டி சொன்ன மொராலிட்டி கிடையாது அப்படின்னு சொன்னேன். ஏன் வந்து சொன்னேன்னா, அதுவும் கமெண்ட்ல பார்த்தீங்கன்னா 2-3 பேருக்கு அதை விளக்கியிருப்பேன். என்ன விளக்கியிருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒழுக்கம் வந்து ஆப்ஷனல் அப்படின்னு சொல்லியிருப்பேன். என்னது ஆப்ஷனல்லாம் என்னன்னா கட்டாயம் கிடையாது. ஆனால் முதல் விஷயம் வந்து கட்டாயம் அப்படின்னு சொன்னேன். ஏன் அது ஆப்ஷனல் அப்படின்னா, நீங்கள் பயிற்சி வேணும், அந்த பயிற்சி வேணும், இந்த பயிற்சி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. எல்லா பயிற்சி அந்த பயிற்சி ரூட்டில் நீங்கள் போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து எக்ஸ்ட்ராடினரியா சுய ஒழுக்கம் வேணும். என்னது எக்ஸ்ட்ராடினரியா செல்ஃப் டிசிப்ளின் வேணும். அந்த செல்ஃப் டிசிப்ளினே இல்லைன்னா எந்த பயிற்சியும் நீங்கள் ஒரு நாள் பண்ண முடியாது. அந்த பயிற்சியை வாங்கின்னு போவீங்க, ஒரு நாள் பண்ண முடியாது. உங்களோட ரியாலிட்டி உங்கள் வீட்டில் ஸ்ட்ரைக் ஆகும், பண்ண விடாது, தடை வந்து நிற்கும். அந்த தடையை எப்படி எதிர்கொள்ளணும் கூட உங்களுக்கு தெரியாது.
புரியுதா உங்களுக்கு? வந்து திருப்பி என்கிட்ட வந்து நான் போய் உட்காந்தேன், என் புள்ள வந்து இதை பண்ணேன், என் பொண்டாட்டி வந்து இதை பண்ணா, நீங்கள் திருப்பி என்கிட்ட வந்து நீங்கள் பேசிக்கிட்டு இருப்பீங்க. அப்புறம் நான் வந்து உங்களுக்கு விளக்கிட்டு இருப்பேன். இது ஒரு பெரிய மாயை இது. புரியுதா உங்களுக்கு? ஸோ என்ன பண்ணணும்னு அந்த கேள்வியே வந்து ஒரு அப்ரோப்ரியேட்டான கேள்வி அந்த இடத்துல கிடையாது. ஏன்னா அதை நான் என்னன்னு சொல்ல முடியும், என்னால் சொல்ல முடியும், ஆனால் அதை உங்களால் அந்த இடத்துல எடுத்துக்க முடியாது. அப்படிங்கிறத கண்ணை திறந்து பாருங்க. அதனால தான் எந்த பதிலும் அந்த இடத்துல கொடுக்காம இருக்கும். பதில் இல்லைன்றது கிடையாது. முதல்ல அதை பாருங்க, என்ன நாங்கள் பேசுகிறோமோ அதை தான் இங்கே செயலில் உங்களுக்கு நான் காட்டுறேன். புரியுதா உங்களுக்கு? விஷயம் எப்படி இருக்குது? ஏன்னா இதுதான் வந்து உங்களுக்குள்ள அந்த இடத்துல இருக்க மாயை. புரியுதா உங்களுக்கு? அதனால என்ன செய்யணும்ன்ற அந்த கேள்வி எல்லாம் முதல்ல நிறுத்துங்க. உங்களால் எதையும் செய்ய முடியாதனால தான் நீங்கள் இன்னும் சுற்றிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் என்ன பண்ணீங்க? வாயில மட்டும் கேள்வியை கேட்டுட்டு இருக்கீங்க. நீங்கள் செயலில் உங்களால் யாருமே பண்ண முடிஞ்சதுன்னா நீங்கள் செஞ்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருப்பீங்க, கேள்வி கேட்டு உட்காந்துருக்க மாட்டீங்க. முதல்ல அதை கண்ணை திறந்து பாருங்க. புரியுதா உங்களுக்கு? விஷயங்கள் வந்து இப்படி இருக்குது. இதனால தான் வந்து நாங்கள் எந்த டெக்னிக்கையும் எதை பற்றியும் யார்ட்டையும் இப்போ நாங்கள் பேசவே இல்லை. ஆக டெக்னிக் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. அப்போது இந்த மாதிரி அன்பர்கள், ஏன்னா அந்த அடிப்படையான விஷயம், அந்த எந்த அடிப்படைன்னு சொன்னால் அந்த நாத்திகம் ஆத்திகம் ரெண்டும் கட்டான, அந்த ரெண்டும் கட்டானே மக்களுக்கு புரியல அப்படின்னு சொன்னேன். அந்த ரெண்டும் கட்டானா இருக்கிற மட்டும் நீங்கள் எந்த டெக்னிக்கை கொடுத்தாலும், எந்த பயிற்சியை கொடுத்தாலும், எந்த போதனையை கொடுத்தாலும், எந்த புக்கை கொடுத்தாலும் என்ன பண்ண முடியாது, அவங்களால எடுத்துக்க முடியாது. எடுத்துக்கிட்டால கொஞ்சம் எடுத்துக்க ஆரம்பித்தாலும், கொஞ்சம் பயிற்சி பண்ணி கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பித்தாலும் ரியாலிட்டி வந்து என்ன ஆகிடும், அவங்களை பிடிச்சி மேலே போடாது, பிடிச்சி கீழே இருக்க ஆரம்பிக்கும். அவங்க கர்மா விடாது. ஏன் விடாது அப்படிங்கிறேன், அதை தான் சொல்ல வரேன். அவங்க சுத்தமாக புரியல உங்களுக்கு. அதனால தான் உண்மையான குரு வந்து அவங்களுக்கு எல்லாம் கொடுக்க மாட்டார், எதையும் உண்மையானது கொடுக்க மாட்டார். உண்மையான குரு கொடுக்க மாட்டாருன்னா அப்படியே வீட்டுக்கு அமைச்சிருவாரு அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, அவங்களால அவங்க பக்குவத்தில் இப்போ எவ்வளோ டைஜஸ்ட் பண்ண முடியுமோ, எவ்வளோ ஜீரணம். இப்போ எனக்கு வந்து வீட்டில் வந்து 10 கிலோ அரிசி வச்சிருக்கேன், இல்லாட்டி 100 கிலோ மூட்டை வச்சிருக்கேன். 100 கிலோ மூட்டை இருக்குங்கிறதுக்காக என்ன பண்ண முடியாது, நான் சமைச்சிட்டு ஃபுல்லாத்தையும் என்கிட்ட வந்து இப்போ என்ன சொல்றது, எண்ணெய் இருக்குது, இப்போ பதார்த்தங்கள் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஃபுல்லாத்தையும் சமைச்சிட்டு அந்த 100 கிலோ மூட்டையில் இருக்க அரிசியை வந்து நான் சோறாக்கிட்டு 100 கிலோ இதையும் நான் வந்து திருட முடியுமா? புரியுது உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்ட்டு? என்கிட்ட இருக்குது, பொருள் இருக்குது அப்படிங்கிறதுக்காக நான் செஞ்சுட்டு செய்யறதுக்கு எனக்கு எல்லா திறமையும் இருக்குது. ஆனால் வந்து நான் செஞ்சுட்டு என்னால் எல்லாத்தையும் சாப்பிட முடியுமா? சாப்பிட முடியாது. ஏன் அப்படின்னா என் வயிறு வந்து அந்த இடத்துல எவ்வளோ ஜீரணிக்க முடியுமோ அவ்வளோதான் என்னால் உட்கொள்ள முடியும். அதை தான் சொல்ல வரவங்க. திரும்பி திரும்பி வெறும் வார்த்தையாகவே நீங்கள் பூச்சின்னு தொங்கிட்டு இருக்கீங்க. அது வெறும் வார்த்தை கிடையாது. திருப்பி திருப்பி சொல்கிறேன், அது உள்ள இறங்கணும். அது துடி கூட இறங்கல உங்களுக்குலாம். திருப்பி என்ன பண்ணணும் இதை கூட அதை கூட நீங்கள் டிமாண்ட் பண்ணி உட்காந்துட்டீங்க. நீங்கள் வந்து டிமாண்ட் பண்ணுற நிலையில் இப்போ நீங்கள் இல்லை. நீங்கள் வந்து ரிசீவிங் எண்ணில் இருக்கீங்க. ரிசீவிங் என்ன இப்படி இருக்கணும் பவ்யமா. புரியுதா உங்களுக்கு? நேசர்கிட்ட இப்படி கையாந்தணும். எனக்கு அதை கூட எனக்கு எதை இன்னும் கொடுத்து வச்சுட்டு கேட்குற மாதிரி கேட்டுருக்கீங்க. புரியுதா உங்களுக்கு? இதுதான் உங்களோட பெரிய மாயை. உங்களுக்குலாம் வந்து எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. உண்மையான குருலாம் இருக்கிறத எடுத்து விட்டுருவாங்க. இப்போ என்கிட்டலாம் நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து மாட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. என்கிட்ட நேரில் வந்து நீங்கள் மாட்டிங்கன்னா உங்களை ஃபஸ்ட்டு 0 பண்ணுவேன். என்ன பண்ணுவேன்? 0 பண்ணுவேன். 0 ஆக்கிட்டு எம்டி கப் ஆக்கிட்டு அப்புறம் தான் ஏதாவது ஃபில்லே பண்ண முடியும். ஏற்கனவே எக்ஸ்ட்ரீமாக கப்பு வழிஞ்சிக்கிட்டு இருக்குது உங்களுக்குலாம். ஏற்கனவே வழிஞ்சிட்டு இருக்கவங்களுக்கு போய் அதை கொடு இதை கூட நீங்கள் கேட்குறதுலாம் நாங்கள் கொடுக்க மாட்டோம். நீங்கள் கேட்குறலாம் நாங்கள் கொடுக்கறதுக்கு அப்புறம் நாங்கள் எதுக்கு? புரியுதா உங்களுக்கு? விஷயம் அப்படி இருக்குது. 0 தான் பண்ணுவோம். அதை தான் இப்போ நான் வந்து இன்டெரக்டாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுவும் நான் உங்களை அதுவும் நீங்கள் பண்ண முடியாது. புரியுதா உங்களுக்கு? அதான் சொல்லிட்டு இருக்கேன். பிள்ளையார் போன ரூட்டுக்கு உங்களை நான் கூட்டிகிட்டு போகணும்னு சொல்ல, உங்களை அறியாமலே உங்களுக்கு போயிட்டு இருக்கோம் அப்படின்னு நான் சொன்னேன். கூட்டிகிட்டு போனால் அப்புறம் உன்னை நான் எப்படி வரணும்? சும்மா இருந்து நான் சொல்லியிருந்தேன்னா என்ன இருக்கும்? சும்மா எப்படி இருக்கிறதுன்னு கேட்பீங்க. இதுதான் பெரிய காமெடி. நீங்கள் கேட்டிங்கனாலே அது சும்மா இருக்கிறது கிடையாது. புரியுதா உங்களுக்கு? மாயை எப்படி இருக்குதுன்ட்டு அப்படி இருக்குது. இது பேசுகிற ஒரு விஷயம் கிடையாது, உணரக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னால் அப்போ எப்படி உணருதுன்னு அப்படி அடுத்து கேட்பீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த உலகத்தில் செயல் செயல் செயல். புரியுதா உங்களுக்கு? நீங்கள் எதை செஞ்சாலும் அது வந்து விலகி போவீங்கன்னு சொல்லிட்டேன். அதை ஒரு வார்த்தையில் சொல்லியிருக்கேன். அது ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக தான் சொல்லியிருக்கேன். அதையும் நீங்கள் என்ன எடுத்துக்கிறீங்கன்னா நான் சொல்லாதது வந்து என்ன பண்ணுறீங்க, அப்போ என்ன எதுவும் செய்யாதுன்னு சொல்லி நான் அப்படி சொல்லவே இல்லை. புரியுதா உங்களுக்கு? விஷயம் வந்து அவ்வளோ நுணுக்கு மேலே போக என்னன்னு சொல்லியிருக்கேன், நுட்பமாக இருக்கும்னு சொல்லியிருக்கேன். நுட்பம் கீழே தான் வந்து இந்த காமெடிலாம், மேலே போக எக்ஸ்ட்ரீமாக வந்து என்ன இருக்கும்னா நுட்பம்னா ரொம்ப நுணுக்கமாக இருக்கும். அந்த நுணுக்கத்தை தான் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அதை தான் சொன்னேன். ஃபார்ம்லெஸ்னஸ்க்கு போகிற ரிவர்ஸ் ரூட்டு அப்படின்னு சொன்னேன். ஸோ டெக்னிக் உங்களுக்கு கொடுக்க முடியாதுன்னு கிடையாது. டெக்னிக் கொடுத்தாலும் நம்மளால் எடுத்துக்க முடியாது. இதை நான் ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு வந்து ஒரு சின்ன கதை மூலியமா சொல்லி இந்த காணொலியை நான் இங்கேயே நான் வந்து முடிக்க விரும்புகிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஊரில் வந்து இதே மாதிரி நம்மளுக்கு வந்து ஆன்மீகத்தில் வந்து இறையை தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணார் அப்படின்னா, ஒருத்தருக்கு வந்து என்ன பண்ணணும், இறையை வந்து பார்க்கணும் அப்படின்னு வந்து இறையை வந்து பார்க்கணும். இறையை அடையணுங்கிறது, இறையை வந்து பார்க்கணும், இறைவனை வந்து நான் தரிசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணார் அப்படின்னா வந்து அவருக்கு அந்த மாதிரி ஒரு ஆசை வந்து இருந்தது. அப்போ யாரெல்லாம் வந்து எங்கே போனால் இறையை வந்து நம்ம பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்னமெல்லாம் பண்ணி பார்த்தாரு. ஆனால் அவருக்கு வந்து என்ன பண்ணல, ப்ராப்பராக வந்து யாரும் கைட் பண்ணல. யாரை கேட்டாலும் வந்து நான் இறையெல்லாம் பார்க்க முடியாது, அதெல்லாம் வந்து காட்ட முடியாது, அதை அப்படி இப்படின்னு தத்துவங்கள்லாம் விளக்கியிருந்தாங்க. அதில் வந்து என்ன அவர் வந்து திருப்தி வந்து அடையலை. அப்படியே போயிட்டே இருந்தார். அப்போ வந்து ஒரு இடத்துல வந்து ஒருத்தரை வந்து பார்த்தாரு. கொஞ்சம் பார்த்தா கொஞ்சம் பக்குவமாக இருக்க மாதிரி வந்து தெரிஞ்சது அவர்கிட்ட. அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, ஓகே இவர்கிட்ட போய் நம்ம இதே கேள்வி கேட்டு பார்ப்போம், இவர் நம்மளுக்கு இறைவனை காட்டுறாரா,
இது எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நரேந்திரன் அப்படிங்கிற வந்து அந்த விவேகானந்தர் தான் வந்து ராமகிருஷ்ணன் கிட்ட போயிட்டு வந்து எனக்கு இறையை காட்ட முடியுமா அப்படின்னு கேட்டதுக்கு எல்லார்ட்டையும் கேட்டாங்க. ஆனால் யாரும் வந்து காட்ட முடியாது அப்படின்னு சொல்லும்போது ராமகிருஷ்ணர் வந்து காட்டுறேன் அப்படின்னு சொன்னாரு. அது வந்து ரியலா நடந்த ஒரு விஷயம். ஆனா அதே ராமகிருஷ்ணர் வந்து எல்லாருக்கும் கூப்பிட்டு வந்து காட்டல. அதே மாதிரி எல்லாரும் போய் ராமகிருஷ்ணன் இந்த கேள்வியை கேட்கல. ஏன்னா உள்ள வந்து அவளுக்கு நுட்பமா இருக்கு, ரொம்ப டீப்ல போனா அவளுக்கு நுட்பமா இருக்கு. இப்போ அதே மாதிரி ஒரு சூழ்நிலையை தான் இப்போ இந்த இடத்துல சொல்றேன் இந்த கதையில. அவர் வந்து என்ன பண்றாருன்னா, ஒருத்தர்கிட்ட பார்த்துட்டு அவர்கிட்ட போயிட்டு நீங்க எனக்கு இறையை வந்து நான் தரிசிக்கணும், நீங்க எனக்கு இறையை வந்து காட்ட முடியுமா, நான் இறையை பார்க்க முடியுமா அப்படின்னு வந்து கேட்கிறாரு. அவர் வந்து ஓ பார்க்கலாமே, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது, கண்டிப்பா எல்லாரும் பார்க்கலாமே அப்படின்னு சொல்றாரு. இவருக்கு பயங்கர ஷாக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தவங்கலாம் வந்து கேட்டு இந்த கேள்வி கேட்டவங்கலாம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறையெல்லாம் வந்து பார்க்கலாம் முடியாது, சும்மா ஜஸ்ட் புரிஞ்சிக்கலாம் உணரலாம் அப்படின்னு தான் வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, தெரிஞ்சிக்கலாம் புரிஞ்சிக்கலாம் உணரலாம் அவ்வளோதான் சொல்லியிருக்காங்க தவிர அதை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணல. இது மட்டும் அவர் போய் கேட்ட யாருமே சொல்லல. இவர் மட்டும் தான் ஃபர்ஸ்ட் டைம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கண்டிப்பா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப எனக்கு நீங்க என்ன பார்க்க வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. கண்டிப்பா பார்க்க வைக்க முடியும். அதையும் வந்து எந்த ஒரு தயக்கமும் இல்லாம நம்ம ஸ்பான்டினியஸா என்ன பண்றாரு அப்படின்னா வந்து பார்க்க வைக்க முடியும் அப்படிங்கிறாரு. அப்ப எனக்கு காட்டுங்க அப்படிங்கிறாரு. ஓகே, அதுக்கு என்ன பண்ணணும்னா, இப்போ நேரம் ஆயிடுச்சு, இப்போ நான் காட்ட முடியாது உங்களுக்கு, நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா நாளைக்கு வந்து அவர் இடத்த சொல்றாரு. அவர் எங்க உட்காந்துருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஆத்தங்கர ஓரத்தை வந்து ஒரு படித்துறையில வந்து உட்காந்துருக்காரு அவரு. அவர் என்ன பண்றாருன்னா, நாளைக்கு வந்து இதே வந்து ஒரு 5:30 மணிக்கு வந்து நாளைக்கு வந்து என்ன பண்ணுங்க, இதே டைம் வந்து கரெக்டா வந்து அந்தி சாயம் பொழுது வந்து நீங்க வந்துருங்க. வந்துட்டீங்க அப்படின்னா நம்ம இறையை பார்த்துடலாம், நீங்க உங்களுக்கு இறையை காட்டிடலாம், நீங்களும் அதை பார்த்துடலாம் அப்படின்றாரு. இவருக்கு அளவிட முடியாத வந்து சந்தோஷம். ஆஹா, கடைசியில நம்ம இவ்வளவு நாள் இருந்தா நம்மளுக்கு அந்த ஏக்கம் வந்து தீரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, அவ்வளோ நைட் தூங்கவே முடியல. எப்படா பொழுது விடும், எப்படா வந்து ஈவினிங் ஆகும், எப்படா 5:30 மணிக்கு நம்ம போய் அதை இறையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, துள்ளிக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி என்ன ஆச்சு, 5:30 மணி ஆச்சு. 5:30 மணி ஆனால் அதே இடத்துக்கு தான் விரும்புறாரு. அவரும் அதே மாதிரி அதே நேற்றுக்கு எப்படி பொசிஷன்ல உட்காந்துறா அதே பொசிஷன் தான் இன்னைக்கும் வந்து அந்த அவர் உட்காந்துட்டு இருக்காரு. அவர்கிட்ட போயிட்டு நான் வந்துட்டேன், நீங்க சொன்ன மாதிரி நான் வந்துட்டேன், இப்போ இன்னும் நேரம் ஆகல, நீங்க சொன்ன அதே இதுக்கு ஒரு 5 நிமிஷம் முன்னாடியே நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, இறையை காட்டுங்க அப்படின்னாரு. இவர் என்ன பண்ணாரு, பொறுமையாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த 5 நிமிஷம் என்ன பண்ணாருன்னா வெயிட் பண்ண வச்சாரு. வெயிட் பண்ண வச்சுட்டு என்ன பண்ணாருன்னா, எதுவுமே சொல்லாம எழுந்து கடகடன்னு அந்த படித்துறையில இருந்து இறங்கி என்ன பண்ணாருன்னா, ஆத்துக்குள்ள போயிட்டு என்ன பண்ணாரு அப்படின்னா, அவர் முட்டிக்கால் மேல தண்ணி இருக்கிற மாதிரி, இடுப்பு அளவுக்கு தண்ணி இருக்கிற மாதிரி இடத்துல போயிட்டு அவர் என்ன பண்ணிட்டாரு, நின்றுட்டாரு. இவருக்கு ஒண்ணுமே புரியல. இவர் கரையில் நின்றுட்டு இருக்காரு. இவரு நான் நமக்கு இறையை காட்டுறேன்னு சொல்லிட்டு இவரோட எதுவுமே பேசாம போயிட்டாங்கன்னு ஆத்துக்குள்ள இறங்கிட்டு போய் இடுப்பு அளவுக்கு தண்ணியில் நிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் பாக்குறாரு. இவர் கேட்கிறாரு, என்ன இறையை காட்டுறேன், நீங்க உள்ள போய் என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்கிறாரு. ஒன்றும் இல்லை, இறையை காட்டணும்னா முதல்ல நீ உள்ள வா அப்படின்னு கூப்பிடுறாரு. இவர் வந்து இறை உள்ள இருக்குது, அவருக்கு ஒண்ணுமே புரியல. ஒரு குழப்பத்துல, ஒரு ரொம்ப ஆர்வம் மீதியில வந்தாரு. ஆனா அந்த குழப்பத்துல என்ன பண்றாரு அப்படின்னா, சரி அவர் சொல்லிட்டாரு, அப்ப எதை காட்ட போறாரு, அப்ப இறை உள்ள இருக்கு, குளத்துக்குள்ள இருக்கு போல இருக்கு அப்படின்னு நினைச்சு என்ன பண்றாரு, அதுக்குள்ளதான் அந்த எடுத்து காட்ட போறாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு அப்படின்னா, அவர் வந்து சுடு இவரும் வந்து என்ன பண்றாருன்னா வராரு. இவர் என்ன பண்றாருன்னா, அவர் எதிர்க்க நிக்க வைக்கிறாரு. அவரை யார் வந்து இறையை காட்டுறேன்னு சொன்னாரோ அவர் வந்து என்ன பண்ணாருன்னா, இவரை எதிர்க்க நிக்க வச்சாரு. எதிர்க்க நின்னாரு. இவர் வந்து கரெக்டா அந்த நின்னாரு. அதே மாதிரி அவரோட இடுப்புல இதுல வந்து அவர் நின்னாரு. அவர் நின்ன அடுத்த மூமெண்ட், அடுத்த க்ஷணம் என்ன பண்ணாரு அப்படின்னா, அவர் எதிரே பார்க்காத நேரத்தை டக்குன்னு அவர் தலையை பிடிச்சி ஒரு அழுத்தி விட்டாரு உள்ள தண்ணிக்குள்ள. அழுத்தி விட்டாங்கன்னா அவர் அது எதிரே பார்க்கல, சுத்தமா அவர் அதுக்கு ப்ரிப்பேர்டே ஆகல. அடுத்த மூமெண்ட் வந்து என்ன பண்றாரு, திமுறாரு. ஆனா அழுத்திட்டு என்ன பண்ணாரு, கையை வெளியே எடுக்கல, அப்படியே உள்ளே வச்சுக்கிட்டே இருக்காரு. இவரு யார் இறையை காட்டுறேன்னு சொன்னாரோ அவரை பிடிச்சி என்ன பண்றாரு, கொலை பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஓகேங்களா, அந்த சீன் நடந்துகிட்டு இருக்குது. எவ்வளவு சினிமாவில் நம்ம பார்த்துருப்போம். அந்த சீன் நடந்துகிட்டு இருக்குது. இவர் தத்தளிக்கிறாரு, அடி புடி கை கால் எல்லாமே வந்து இது பண்றாரு. அப்படியே சில க்ஷணங்கள் இப்படியே போன என்ன பண்ணாரு அப்படின்னா, டக்குன்னு என்ன பண்ணாருன்னா அந்த தலையை வந்து வெளில அப்படி எடுத்தாரு. அவரு பேரஞ்ச மாதிரி இந்த பேயெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. மரண பயத்தை வந்து கண்ணில் காட்டினாரு. நடுல என்னதான் மரண பயத்தை கண்ணில் காட்டினாரு. அதாவது மரணங்கிறது படிக்கிறதோ கேள்விப்படுறதோ கிடையாது. ஆனா ரியலா அந்த இடத்துல ஃபேஸ் பண்றாரு. இன்னொரு 1 செகண்ட்ல 2 செகண்ட் விட்டுந்தாரு, கை எடுக்காம விட்டுந்தாரு அப்படின்னா அந்த இடத்துல அவர் முடிஞ்சிருக்கும் அவர் கதை. அந்த இடத்துல அந்த ஒரு நிலை மட்டும் அவர் எடுத்துட்டு போய் வச்சு என்ன பண்ணாரு அப்படின்னா ரிலீஸ் பண்ணாரு. அவரை ரிலீஸ் பண்ண பிறகு பயங்கரமா ஆயிட்டாரு. அவர் நிலை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கன்னா, அவர் எதுக்குமே ப்ரிப்பேர் ஆகல. அவர் எதுக்கோ எதிர்பார்த்துன்னு வந்தாரு. ஆனா எதிரே பார்க்காத வேற ஏதோ பயங்கரமான ஒரு எக்ஸ்ட்ரீம்ல நடக்குது அந்த இடத்துல விஷயம். அவருடைய எப்படி ரியாக்ட் பண்ணிருப்பாரு, அவர் எதிர்க்க இருக்கிறவரை பார்த்து இன்னும் ஆயிருப்பாரு. யோசிச்சு பாருங்க, அந்த இடத்துல கொலை காண்டில் இருந்திருப்பாரு அவர் அந்த இடத்துல. அப்ப வந்து இவருக்கு ரொம்ப கூலா தான் இருக்காரு. இவரு எந்த பதட்டமும் இவரு கிடையாது. இப்போ அவரே அடிக்க வராரு. அப்ப என்ன பண்றாருன்னா, அவர் அமைதிப்படுத்தி என்ன பண்றாரு அப்படின்னா, உள்ள இன்னும் என்ன கொல்ல பாத்துறீங்க, நான் என்ன இறையை தானே காட்ட சொன்னீங்க, ஏன் என்ன கொல்ல பாத்தீங்க நீங்க என்ன அப்படின்னாரு. பொறுமையாரு, இறையை தான் உங்களுக்கு காட்டுறதுக்கு, இறையை தான் உங்களுக்கு நான் காட்டியிருக்கேன் உங்களுக்கு அப்படின்னாரு. என்ன இறையை காட்டினீங்களா நீங்க அப்படின்னாரு. என்ன சொன்னாரு உங்களுக்கு அப்படின்னா, இவர் பதிலுக்கு என்ன, இது எப்படி இறையாகும் அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு அவர் என்ன சொன்னாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க உள்ள இருந்தீங்கல்ல, தண்ணிக்குள்ள இருந்தீங்கல்ல, மூஞ்சி மூக்கு எல்லாமே சேர்த்து தண்ணிக்குள்ள அமர்ந்து இருந்தது இல்ல, அப்படி இருக்கும்போது வந்து எப்படி இருந்தது உங்களுக்கு அப்படின்னு கேட்டாரு. என்ன மனநிலையில நீங்க இருந்தீங்க அப்படின்னு கேட்டாரு. இவருக்கு ஒண்ணுமே புரியல ஒரு நிமிஷம். என்னடா இதுல போய் ஒரு கேள்வி கேட்கிறாரு, என்ன மனநிலையில இருந்தோம், எப்படா உயிர் பிழைக்க மாட்டோமா, அடுத்த செகண்ட் உயிர் பிழைக்க மாட்டோமா, அந்த உயிர் பிழைக்க மாட்டோம்னா என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்டாரு. உயிர் பிழைக்க மாட்டேன்னா அட்லீஸ்ட் ஒரு மூச்சை நான் எடுத்துட மாட்டேன்னா, அந்த ஒரு மூச்சு எடுத்துட்டேன்னா இன்னும் ஒரு 4-5 வினாடிக்கு வந்து செகண்டுக்கு வந்து என்ன பண்ண முடியும், நான் என் உயிரை வந்து தக்க வைக்க முடியும்.
அப்படிங்கிறது தான் எனக்கு அந்த இடத்துல இருந்தது. வேற எந்த எண்ணமும் எனக்கு அந்த இடத்துல கிடையாது. என்னது ஒரு மூச்சு, ஜஸ்ட் ஒரு மூச்சு என்னால் இப்போ எடுக்க முடிஞ்சுன்னா இன்னும் ஒரு 3 செகண்ட் 4 செகண்டுக்கு நான் என்ன பண்ண முடியும், என் வாழ்க்கையை என் உயிரை வந்து தக்க வைக்க முடியும் அப்படிங்கிற அந்த ஒரே விஷயத்துல எண்ணம் மட்டும்தான் எனக்கு இருந்தது, வேற எதுவுமே எனக்கு இல்லை அப்படின்னாரு. இதுதான் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து என்னைக்கு வந்து அந்த இறை இல்லைன்னா என்னால் இருக்க முடியாது அப்படின்ட்டு உங்கள் உடம்புல இருக்க ஒவ்வொரு செல்லுமே வந்து துடிக்குதோ அன்னைக்கு இறைக்கு வேற வேலையே கிடையாது, வேற வழியே கிடையாது, உங்கள் முன்னாடி வந்து நின்று தான் ஆகணும். புரியுதா உங்களுக்கு அப்படின்னாரு. இதுக்கு அப்போதான் பயங்கர ஷாக்கிங்காக இருந்தது இந்த விஷயம். என்னது எப்படி அந்த ஒரு மூச்சுக்காக அவங்க ஒவ்வொரு செல்லுமே அந்த இடத்துல நடை உடை பாவனை எல்லாமே வந்து அந்த உங்கள் உடம்பே அவ்வளோ அலர்ட் ஆகி நீங்களே அவ்வளோ அலர்ட் ஆகி அந்த ஒரே ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸாக இருந்தீங்களோ, ஒரு மூச்சு, ஜஸ்ட் அந்த ஒரு மூச்சு, அது இல்லைன்னா போச்சு அப்படிங்கிற நிலையில் இருந்தீங்களோ, புரியுதா உங்களுக்கு? அந்த மாதிரி நான் அந்த இறையை வந்து எனக்கு வேணும் அப்படின்னு உங்கள் ஒவ்வொரு செல்லுமே வந்து அப்படி துடிச்சுது அப்படின்னா அது எப்பேற்பட்ட இறையாக இருந்தாலும் உங்கள் முன்னாடி வந்து நின்று தான் ஆகணும், அதுக்கு வேறு வழியே கிடையாது அப்படின்னாரு. புரியுதா உங்களுக்கு விஷயம் எப்படி இருக்குது? ஸோ அதுதான் அந்த ரெண்டும் கெட்டான். புரியுதா உங்களுக்கு? ரெண்டும் கெட்டான் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இதுதான் இந்த கதையாக சொல்கிறேன். என்ன சொல்கிறேன் அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் என்ன கேட்குறீங்க அப்படின்னா வாழ்க்கையில் அவ்வளோ ப்ரியாரிட்டி வச்சுருக்கீங்க. ப்ரியாரிட்டினா நான் இதெல்லாம் பண்ணணும், அதெல்லாம் பண்ணணும், இப்படியெல்லாம் ஆகணும், அதெல்லாம் ஆகணும், பணக்காரன் ஆகணும், குடும்பத்தை காப்பாற்றணும், புகழ் வாங்கணும், அப்படி ஆகணும், சந்தோஷமாக இருக்கணும், ஜாலியாக இருக்கணும், அதை போகணும், இது போகணும், ஏகப்பட்ட லிஸ்ட்டு டன்னா வச்சுன்னு வாழ்ந்து போயினே இருக்குது நம்மளுக்கு லிஸ்ட்டு ஒவ்வொருத்தருக்கும். ஓகேங்களா? அப்படி இருக்கிறது தப்பு கிடையாது. அப்படி இருந்துக்கிட்டு என்ன பண்ணுறோன்னா அதில் வந்து 10ஓட 11 கூட கிடையாது, ஒரு 1000 இல்லாட்டி 1500 பின்னாடி வந்து இறை அப்படின்னு ஒன்று என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு உள்ள வச்சுருக்கீங்க ப்ரையாரிட்டியாக. எங்கே 1000 1500 பின்னாடி சொல்லி வச்சுருக்கீங்க. அதுக்கு முன்னாடி வாழ்க்கை அதை பண்ணணும், இதை பண்ணணும், குடும்பத்தை காப்பாற்றணும், கரை சேர்த்தணும். புரியுதா உங்களுக்கு? அந்த ப்ரியாரிட்டியில் அவ்வளோ பெரிய ப்ரியாரிட்டி, அந்த ப்ரியாரிட்டி டெய்லி உங்களுக்கு விண்ணப்பம் போயினே இருக்குது, வளர்ந்து போயினே இருக்குது. அதில் கடைசியில் இறை அப்படிங்க போய் சொல்லி வச்சுக்கிறீங்க. வச்சுக்கிட்டு எனக்கு இறையை காட்டு அப்படின்னு என்கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்கீங்க. புரியுதா உங்களுக்கு? எந்த இறையை உங்களுக்கு காட்ட முடியாது. அந்த ப்ரியாரிட்டி எப்போ இறை டாப்பில் வரணும், டாப்பில் மட்டும் இல்லை, அது மட்டும்தான் ப்ரியாரிட்டியாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் வந்து இறையை பார்க்க முடியும், அடைய முடியும். அதுவும் வாங்கி உங்கள் பாக்கெட்டில் போடுற ஒரு விஷயம் கிடையாது. திருப்பி அதான் சொல்கிறேன், அது நீங்கள் வாங்கி பாக்கெட்டில் வச்சுக்கிற ஒரு விஷயம் கிடையாது, அது ஒரு பொருள் கிடையாது. நீங்கள் இறையை பார்க்கலாம். அதனால் என்ன சொல்கிறேன், நான் இதில் இன்னொரு சூட்சுமத்தை உங்களுக்கு நான் சொல்லி இந்த இடத்துல முடிக்கிறேன். உங்களுக்கு என்ன சூட்சுமம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் கும்பிட்ற எந்த தெய்வமாக இருந்தாலும், நீங்கள் இப்போ கும்பிட்டுக்கிட்டு இருக்க எந்த கடவுளாக இருந்தாலும், என்ன சொல்கிறது, எந்த மதமாக இருந்தாலும், எந்த கடவுளாக இருந்தாலும், சிவனை தவிர, சிவம் இல்லை சிவனை தவிர எந்த கடவுளாக இருந்தாலும் இந்த 2 கண்ணால் எந்த தெய்வத்தில் நீங்கள் வந்து ஈடுபட்டு இருக்கீங்களோ, இப்படி ஒரு எண்ணத்தில் நீங்கள் இப்படி ஒரு தீவிரத்தில் நீங்கள் இருந்தீங்க, அதி தீவிரத்தில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நம்மளோட இந்த 2 கண்ணால், மாயை உருவான இந்த 2 கண்ணால் அந்த தெய்வத்தை நீங்கள் தரிசிக்க முடியும். இதையும் வந்து நான் ஸ்ட்ராங்காக அழுத்தமாக திருத்தமாக தான் சொல்கிறேன். அதுக்கெல்லாம் வந்து வழிகள் இருக்கிறது. சிவனை மட்டும் என்ன பண்ண முடியாது அப்படின்னா இந்த 2 கண்ணால் இப்போது நம்ம பார்க்க முடியாது. அது ஏன் அப்படின்னா பின்னாடி ஒரு நாள் நான் வந்து விளக்குறேன். ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். விஷயம் வந்து இப்படி இருக்குது. உங்கள் 10ஓட 11 ப்ரியாரிட்டிக்கெலாம் நீங்கள் இறையை வந்து என்ன பண்ண முடியாது, வச்சுக்க முடியாது. இந்த ப்ரியாரிட்டிக்கு நீங்கள் வரணும். இதை தான் இன்டெரக்டாக சொன்னேன். டுவாலிட்டியில் வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா டைலமாவில் இருக்கும், இங்கே போகலாமா அங்கே போகலாமா. ஸோ இறையை கும்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது என்ன நினச்சிட்டு இருப்பீங்க, ஐயோ குடும்பம் என்ன ஆகுது, என் புருஷன் சாப்பிட்டாரா கொண்டாரா, பசங்க சாப்பிட்டாங்க தூங்கலாங்களா அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ இறைக்கிட்ட இப்போ முழுசாக நீங்கள் இருக்க மாட்டீங்க. அங்கே வந்து என்ன பண்ணிருக்கீங்க, இல்லறத்தை நினச்சிட்டு இருக்கீங்க. அப்போ இல்லறத்தில் இருக்கீங்களா, அதுலேயாச்சும் முழுசாக இருக்கீங்களான்னு பார்த்தீங்கன்னா அங்கே உட்காந்து சமைச்சிட்டு இருக்கும்போது என்ன பண்ணிருக்கேன், ஐயோ துறவரத்தை விட்டுட்டுமே நம்ம அப்படின்னு. புரியுதா உங்களுக்கு? இதை தான் சொன்னேன், அந்த 2 கெட்டான். 2 மார்க்கு மட்டும் நீங்கள் இங்கேயும் இருக்க மாட்டீங்க, அங்கேயும் இருக்க மாட்டீங்க. உங்களுக்கு எல்லாம் எந்த போதையும் வந்து கொடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு போதனை வேணும் அப்படின்னா தப்பான கிட்ட வந்து தப்பான கேள்வி நீங்கள் கேட்டுருக்கீங்க. கீழ் நிலையிலையும் நிறையா குருமார்கள்னு சொல்லி நிறையா பேர் இருக்காங்க. மேல் நிலையிலையும் குருமார்கள் அவங்க நினச்சிக்கின்னு அவங்க அவ்வளோ தூரம் கிட்ட போயிட்டு அங்கேயும் போயிட்டு என்ன பண்ணாங்க, முழுமை அடையாமல் அவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஏகப்பட்ட எண்ணற்ற குருமார்கள் இந்த நிலையிலையும் உண்மையாக ஜென்யூனில் இருந்துட்டு அந்த 60 வருஷமாக தேடிட்டு அதை கொடுக்கணும்னு நினச்சிக்கின்னு அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களையும் ஏமாற்றிக்கின்னு எதிர்க்கிறவங்களையும் ஏமாற்றிட்டு இருக்காங்க. அப்போது நீங்கள் உங்களுக்கு டெக்னிக் வேணும், அது வேணும், இது வேணும்னு சொன்னீங்கன்னா அவங்ககிட்ட போயிட்டு அவங்க கேட்குற பணத்தை கொடுத்துட்டு அவங்ககிட்ட கேட்டிங்கன்னா அவங்ககிட்ட 4 தீட்சையெல்லாம் நிறையா கொடுப்பாங்க. அங்கே போய் நீங்கள் இதெல்லாம் வாங்கிக்கோங்க. என்கிட்ட வந்து தப்பான ஒரு ஆள்கிட்ட ஒரு தப்பான கேள்வி நீங்கள் கேட்குறீங்க. இதை வந்து நான் வந்து விளக்குறதுனால உங்களுக்கு பிரோஜனம் கிடையாது. அதனால தான் டேரெக்டாக அதெல்லாம் பேசிடலாம்னு சொல்லிட்டு தான் இப்போ நான் உங்களுக்கு பேசி இதுக்கு ஏன்னா ஏன் இதை நான் வந்து இந்த ஞானிகள் பற்றி இப்போ இந்த இடத்துல பேசலை அப்படின்னா இதெல்லாம் நம்மளுக்கு புரியல அப்படின்னா, நம்ம இப்போ எந்த ஸ்டேட்டில் இருக்கோம் அப்படிங்கிறதே நம்மளுக்கு புரியல அப்படின்னா அது ஃபர்தராக இன்னொரு விஷயத்தை வந்து எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஃபஸ்ட்டு இதில் அந்த கிளாரிட்டி தெளிவு வந்தால் தான் அடுத்த விஷயத்துக்கே போக முடியும். அதான் சொன்னேன், ஒரு நிலையிலேருந்து ஆன்மீகத்துக்கு போகிறதுக்கு 100% இருந்தால் தான் அடுத்த நிலைக்கு நீங்கள் தானாக போவீங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன்.
நீங்கள் நினைக்கிற மாதிரி டைம் போக முடியாது. புரியுதா உங்களுக்கு? நான் வந்து மறைமுகமாக அவங்கள வந்து பிள்ளையார் போன ரூட்டில் கூட்டு போகலான்னு பார்க்குறேன். இல்லை எனக்கு அதெல்லாம் சரிப்பட்டு வராது, எனக்கு முருகர் போன ரூட்டில் தான் உலகத்தை தான் நினச்சி ஊற்றுவேன் அப்படின்னீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன பிரச்சனை அப்படின்னா, அந்த ரூட்டில் வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு அசாத்தியமான வந்து என்ன வேணும் அப்படின்னா வந்து செல்ஃப் டிசிப்ளின், சுய கட்டுப்பாடு வேணும்னு சொன்னேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு வைராகியம் அப்படின்னு பயங்கரமான வைராகியம் வேணும். வைராகியம்னா வந்து தீவிர பட்டுன்னு வச்சுக்காதீங்க. உண்மை வந்து எப்படின்னா ஆப்போசிட்ல இருக்கு. வைராகியம்னா நான் அட்டாச்மெண்ட், தட் மீன்ஸ் டிட்டாச்மெண்ட். எந்த பற்றும் இல்லாம பண்ணணும். இது ரெண்டும் தான் வந்து டெக்னிக்கெலாம் பண்ணணும்னா வேணும். அந்த டெக்னிக்லாம் யார் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோகிஸ் தான் பண்ண முடியும். ஓகேவா? யோகிஸ் தான் வந்து இந்த டெக்னிக்ஸ்லாம் பண்ண முடியும். இப்போ நீங்களும் நானும் சாமானியர்கள்லாம் வந்து அந்த டெக்னிக்கை தெரிஞ்சுக்கலாம், படிக்கலாம், ஆனால் அதுக்கு ப்ராக்டிக்கலாக உள்ள பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா உள்ள அவ்வளோ விஷயம் அப்படி இருக்குது. புரியுதா உங்களுக்கு? யோகி ஆகணும். நீங்கள் யோகி ஆகாமல் உட்காந்துங்க போகியாக உட்காந்துங்க என்ன பண்ண முடியாது? டெக்னிக் கற்றுக்க முடியாது. கற்றுக்கலாம், குரு கற்றுக் கொடுப்பாங்க, ஆனால் அதில் உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. அப்போ யோகி ஆகணும் அப்படின்னா என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் சித்தர் பழமொழியே ஒன்று இருக்கும். என்ன பழமொழி? கண்டிப்பாக எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு வேளை சாப்பிட்டா யோகி, 2 வேளை சாப்பிட்டா போகி, 3 வேளை சாப்பிட்டா ரோகி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு வாட்டியாச்சும் இந்த பழமொழி வந்து கேள்விப்பட்டிருப்போம். இது வந்து கேள்விப்பட்டிருப்போம், ஆனால் அது உள்ளே இறங்கி பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு வேளை சாப்பிடணும் யோகி. அப்போ யோகினா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு வேளை தான் சாப்பிடுவான். ஓகேங்களா? அப்போ சாப்பிட்டு என்ன பண்ணுவான் மற்ற நேரத்துலனா அந்த யோகங்கிற விஷயத்த பயிற்சி பண்ணிட்டு இருப்பான். அப்போ முழு நேரமா 8 மணி நேரம் இல்லை, அவனோட முழு நேர தொழிலே வேற எந்த வேலையும் இருக்காது. புரியுது அவங்களுக்கு? முழு நேரமாக ஜஸ்ட் ஒரு வேளை சாப்பிட்டுட்டு, அதுவும் ரொம்ப லைட்டாக தான் சாப்பிடுவான். ரொம்ப லைட்டாக சாப்பிட்டுட்டு அவன் முழு நேர தொழிலே யோகத்தை உட்காந்து பண்ணிட்டு இருந்த பயிற்சியை ப்ராக்டிஸ் பண்ணுறது, அந்த சாதனையை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது. சாதனை தான் இதில் பயிற்சி. அவனுக்கு தான் வந்து இதில் செட் ஆகும். ஏன்னா அவன் வந்து எக்ஸ்ட்ரீமாக வந்து ஏற்கனவே ஒரு வைராகியத்தில் இருக்கான், எக்ஸ்ட்ரீமாக செல்ஃப் டிசிப்ளினில் இருக்கான். புரியுதா? அவன் ஒரு கண்ட்ரோலில் ஆல்ரெடி இருக்கான், அவனோட ஓன் கண்ட்ரோலில் ஓரளவுக்கு இருக்கான் அவன். நீங்கள் உங்கள் கண்ட்ரோலில் உங்கள் வாயிலேருந்து அடுத்து என்ன வார்த்தை வரும்னு உங்களுக்கு தெரியாது, என்ன நீங்கள் கேட்க போகிறீங்கன்னா என்ன நினைக்க போகிறீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. எந்த கண்ட்ரோலையும் நீங்கள் இல்லை. உங்கள் இதில் புதுசாக வாங்கி வச்சுக்கிறதுக்கு இல்லை. என்ன பண்ணணும் இன்னும் முடின்னு கேட்டுருக்கீங்க, காமெடி பண்ணி உட்காந்துட்டுருக்கீங்க. ஸோ நீங்கள் யோகி கிடையாது இப்போது. அதனால தான் உங்களுக்கு எந்த பயிற்சியும் இப்போ நான் உங்களுக்கு பற்றி பேசக்கூட இல்லைண்ணா உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து போகினா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்சரி ப்ளஷர்ஸில் இருக்கவங்க. அதான் போகினா நீங்கள் பார்க்குற எல்லா பொருள் இன்பத்தில் வந்து இப்போ நுகர்ந்துகிட்டு இருக்கோம். 2 வேளை சாப்பிட்டீங்கன்னா போகி. அப்போ 3 வேளை சாப்பிட்றோம் ரோகினா என்ன அர்த்தம்? அந்த இடத்துல நோய். 3 வேளை சாப்பிட்டாலே நோய். ஆனால் நம்ம டேட்டில் 3 வேளை சாப்பிட்றோமா? எண்ணற்ற வேலைக்கு சாப்பிட்டீங்கன்னா இருக்கணும், வாயில தான் அமுச்சு தள்ளிக்கிட்டே இருக்கும். நம்ம ரோகிலாம் இல்லை, அதுக்கும் மேலே தாண்டியில் போய் நம்ம அப்படி தான் இருக்கோம். அப்படி இருக்கும்போது ஒரு யோகி பண்ணுற விஷயத்த எனக்கு கொடு அப்படின்லாம் நீங்கள் கேட்காதீங்க. அது ஃபஸ்ட்டு பண்ணணும்னா ஃபஸ்ட் நீங்கள் வாயை கட்டணும். புரியுதா உங்களுக்கு? வாயை கட்ட முடியல அப்படின்னா ஃபுட்டுலேருந்து தான் யோகாவில் வந்து ஆரம்பிக்கணும். என்னது? ஃபுட்லேருந்து தான் யோகாவை ஆரம்பிக்கணும். நீங்கள் 3 வேளையும் நல்லா பிரியாணியை தின்னுட்டு நான் யோகம் பண்ணுறேன், தியானம் பண்ணுறேன், நல்ல தவம் பண்ணுறேன்னு நீங்கள் யாரும் கிட்ட வந்து சொல்லலை சொல்லிட்டு காமெடி பண்ணி உட்காந்துட்டீங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் உங்களை ஏமாற்றிக்கிறீங்க. 3 வேளை பிரியாணிலாம் தின்னுட்டு நீங்கள் வந்து எந்த யோகத்தையும் பண்ண முடியாது, எந்த தியானத்தையும் பண்ண முடியாது. ஃபஸ்ட் இதை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஏன்னா பின்னாடி உங்களுக்கு நான் விளக்குறேன். யோகம் அப்படின்னு நீங்கள் போயிட்டீங்கனாலே, யோகி ஆகணும் அப்படின்னாலே முதல் தகுதியாக ஃபுட்லேருந்து தான் ஆரம்பிக்கணும். விஷயம் அப்படி இருக்குது உள்ள. அதனால் எனக்கு அந்த டெக்னிக் கொடு, இந்த டெக்னிக் நான் கொடுப்பேன். ஒரு செகண்ட் கூட உங்களை எடுத்து அதை வச்சுக்கணும், டார்கெட்டில் கூட எடுத்து வைக்கிற அளவுக்கு கூட உங்களுக்கு நீங்கள் கெப்பாசிட்டி உங்கள் புரியுது உங்களுக்கு அவ்வளோதான் இருக்குது. புரியுது உங்களுக்கு? நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் செய்ய மாட்டீங்க, செய்ய முடியாதுங்கிற நிலைமை நீங்கள் இருக்கும்போது உங்களுக்கு நான் அந்த விஷயத்தை கொடுக்க மாட்டேன். நான் என்ன சொல்லணும், என்ன நான் பேசுகிறேன் காணல, அதை தான் நான் என் செயலை நான் காட்டிக்கிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு என்ன நீங்கள் பார்க்குறது நிறுத்திட்டு முதல்ல நீங்கள் அந்த நிலையில் இப்போ இருக்கிறீங்க அப்படின்னு முதல்ல பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, இனிமேல் வரப்போகிற காணொலியில் வந்து நான் பேசின விதம் வந்து தப்பாக இருந்திருக்கலாம், ஆஷாக பேசின மாதிரி இருக்கும். ஆனால் நான் பேசின விஷயங்களை வந்து உள்வாங்க முயற்சி பண்ணுங்கள். அப்படி உங்களால் முயற்சி பண்ண முடியல, என்னால் இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் தப்பான ஆள்கிட்ட வந்து உங்கள் நேரத்தை வீணடிச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? இதையாச்சும் முதல்ல கண்ணை திறந்து பாருங்கள். அதை பார்த்தீங்கன்னா தான் வந்து ஒரு தெளிவு இருக்கும். அந்த தெளிவு இல்லாமல் நீங்கள் ஆன்மீகத்தில் முன்னேறவே முடியாது. ஒவ்வொரு இடத்துலையும் அந்த தெளிவு தான் வந்து வரணும் உங்களுக்கு. ஸோ அப்போ அதனால தான் வந்து நான் ஞானிகளை பற்றி நீங்கள் பேசணும்னு தான் வந்தேன். ஆனால் அது பேசுறதுக்கு முன்னாடியே வந்து எங்களுக்கு இதெல்லாம் வந்து சில முரண்பாடாக இருக்குது. அந்த முரண்பாடு தான் வந்து இப்போ நான் உங்களுக்கு விலகியிருக்கேன் உங்களுக்கு. ஓகேங்களா? இதை பார்த்தீங்க அப்படின்னா இதையும் பார்த்துட்டு இன்னும் வந்து இல்லை நீ எவ்வளோ என்ன அடித்தாலும் நான் தாங்குவேன் அப்படின்னு இன்னும் சில பேர் உள்ள உட்காந்துருக்காங்க. அவங்களாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, நம்ம காணொலியை வந்து பார்க்க வருவாங்க. அவங்களுக்கு வந்து ஒன்றா வந்து சிறுக எடுத்துகிட்டு போக முடியும் எங்களால். அதனால் வந்து நீங்கள் எங்களுக்கு வந்து பணம் கொடுக்கல, ஆனால் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதோட உயர்வான அந்த நேரத்தை வந்து நீங்கள் எங்களுக்கு வந்து என்ன பண்ணுறீங்க, இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. அதை நாங்கள் மதிக்கிறோம். அது நீங்களே அதை கவனிச்சிருக்க மாட்டீங்க, அதை நாங்கள் அது பயங்கரமாக கவனிச்சிருக்கோம் உங்களுக்கு. ஸோ அப்போ எப்படி இருக்குது விஷயம்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அசாத்தியமான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அசாத்தியமான பொறுமை அப்படின்னு ஒன்று வேணும். புரியுதா உங்களுக்கு? இந்த இடத்துல அதை தான் சொல்ல வரேன் உங்களுக்கு. அதனால தான் அங்கங்கே ஒரு காணொலிக்கும் இன்னொரு காணொலிக்கும் அந்த என்ன பண்ணுறேன் உங்களுக்கு அந்த பாஸ் கொடுக்குறோம். பாஸ்னால் என்ன பண்ணுறோம், அந்த அமைதி. அந்த அமைதியில் தான் வந்து என்ன இருக்குது, அந்த மௌனத்தில் தான் என்ன இருக்குது, சிவம் இருக்குது. ஓகேங்களா? அப்படி இருக்குது. நீங்கள் அந்த சிவத்தை வந்து வார்த்தையில் பிடிக்கணும்னு நினைக்கிறீங்க, ஒரு புக்கில் பிடிக்கணும்னு நினைக்கிறீங்க.
நீங்கள் தலைகீழ நின்று தண்ணி குடிச்சாலும் எந்த வார்த்தையிலையும் எந்த புக்லையும் நீங்கள் சிவத்தை பிடிக்கவே முடியாது. அமைதியில் இருக்குது. அதை வந்து நான் சொன்னேன், அப்புறம் அமைதியாக இருக்கிறது எப்படின்னு அந்த கேள்வி கேட்பீங்க. அந்த கேள்வியே நீங்கள் கேட்குற இதுக்கு தடையாக இருக்குங்கிறத கூட உங்களால் பார்க்க முடியல. அதனால தான் எந்த இதுவும் டேரெக்டாக வந்து நீங்கள் இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க நான் சொல்லலை. ஏன்னா நான் எதை சொன்னாலும் இப்போ உங்களால் பண்ண முடியாதுங்கிறது நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். புரியுதா உங்களுக்கு? அதனால் நீங்கள் வந்து என்னை வந்து டிமாண்ட் பண்ணாதீங்க. அப்படி நீங்கள் டிமாண்ட் பண்ணீங்கன்னா தப்பான கேள்வி கேட்குறீங்க. அதுக்கெலாம் ஆள் வந்து நான் இங்கே கிடையாது. ஃபஸ்ட் நான் அதை தான் தெளிவாக சொல்கிறேன் உங்களுக்கு. அதனால் அமைதியாக உங்களால் வந்து பக்குவமாக பொறுமையாக அசாத்தியமான விஷயங்களை கேட்குறீங்க. அப்போ அசாத்தியமான விஷயங்களை புரிஞ்சுக்கணும்னா அசாத்தியமான பொறுமை வேணும். புரியுதா உங்களுக்கு? விஷயம் அப்படி இருக்குது. இதை வந்து நான் வந்து எடுத்துன்னு வந்தால் கேப்ஷன் எடுத்துன்னு கொடுக்க முடியாது. இது புரிஞ்சு இதுவும் வந்து எவ்வளோ அடித்தாலும் நான் தாங்குவேன் அப்படின்னு நிற்கிறவங்களுக்கு ஃபர்தராக வந்து அடுத்த காணொலி போடலாம் அப்படின்னு நாங்கள் வந்து நினைக்கிறோம். அதனால் இவ்வளோ நேரம் வந்து பார்த்ததுக்காக உங்களுக்கு நான் சிரம் தாழ்த்து எங்களோட வணக்கங்கள் நான் தெரிவிச்சுக்கிறோம். நன்றி.